இயேசு கிறிஸ்துனுடைய பகிரங்க வருகை எப்படி வரப்போறாரு அப்படின்னு சொல்றார். இதையெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சில காரியங்களை அதுக்கப்புறம் சொல்றார். 32வது வசனத்துல இருந்து சொல்றார், ஓமைகளினாலே சில காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த ஓமை அப்படின்னா என்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா கவனிச்சுட்டே வாங்க, அப்பதான் உங்களுக்கு இது புரியும். ஓமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10-11 வாசிங்க. ஏன் அவர்களோடு கூட ஓமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கும் அருளப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஓமைக்கு பின்னாடி என்ன இருக்கிறது? பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்கிறது. ஒவ்வொரு ஓமைக்கு பின்னாடியும் புதிய ஏற்பாட்டில் மட்டுமே ஏறக்குறைய 27-31 ஓமை இருக்கிறது. ஒவ்வொரு ஓமைகளுக்கு, ஓமைனா என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம சொல்றதுக்கு அதுக்கு ரிசம்பலன்ஸா இருக்கிற அல்லது அதுக்கு ஈக்குவலா இருக்கிற இன்னொரு வசனத்தை, ஒரு காரியத்தை சொல்லி நம்ம புரிய வைப்போம் அவங்களுக்கு. அதுக்கு பேர் தான் ஓமை. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா, பூமிக்குரிய ஒரு காரியத்தை சொல்லி பரலோகத்துக்குரிய காரியத்தை புரிய வைக்கிறார். அதற்கு பேர் தான் ஓமை, பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் அப்படின்னு. அப்போ அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அத்திமரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 24:5 வாசிங்க. யூதர்களுக்கு என்ன அர்த்தம்? யூதர்களை எப்படி ஆண்டவர் ஒப்பிடுகிறாரு? அத்தி பழத்திற்கு ஒப்பிடுகிறார். அத்தி பழம் எந்த மரத்துல இருந்து வரும்? அத்தி மரத்துல இருந்து வரும். யூதர்கள் எங்க இருந்து வருவாங்க? இஸ்ரவேல் தேசத்துல இருந்து வருவாங்க. அப்போ அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள்னா, இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு ஓமை, பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் பொழுது. இளங்கிளை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசாயா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 11:1 வாசிங்க. அதுக்கு பேர் தான் கிளை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ராஜான்னு அர்த்தம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை தோன்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஈசா என்னும் அடிமரம்னா தாவீதுடைய அப்பா, அந்த வேர்ல இருந்து இயேசு கிறிஸ்து வருவார், ராஜா வருவார்னு அர்த்தம். சகரியாவின் புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அவர் அதிலிருந்து ஒரு கிளை எனப்படுபவர் தோன்றுவார் அப்படின்னு இருக்கு. அதனால ராஜா அப்படின்னு அர்த்தம். அப்போ அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி, இளம்னா ஃபர்ஸ்ட், முதல்ல ஒரு ராஜா வருகிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அதாவது எல்லாமே முடிஞ்சு பீஸ்ஃபுல்லான காலம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படியே இவைகளை எல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அர்த்தம். இப்போ இயேசு கிறிஸ்து வராரு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்கள் ஆரம்பிச்சு விசுவாசி வரைக்கும் அவங்க இயேசு வராரு, அவங்களுக்கு அது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா போயிடுச்சு. ஏன்னா அவங்க எல்லாருமே உலக பிரகாரமான காரியங்கள்ல சபை போயிடுச்சு, அரசியல்ல போயிடுச்சு, அப்புறம் எல்லாத்துலேயும் போனதுனால அவங்களுக்கு இயேசு வர்றதை பற்றின கவலை இல்லை. ஆனால் அது இல்லைன்னு அவங்க சொல்றது இல்லை. ஆமாம் வராரு, அதில் மாற்றுக்கருத்துலாம் இல்லை, இயேசு வராரு தான். ஆனால் இப்போ வராரு அதெல்லாம் வர மாட்டார், வருவார். இப்போ நம்ம வேலையை பார்ப்போம், நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இன்னும் 2-3 மாதம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விசுவாசி ஊழியக்காரனும் பிஸி ஆயிடுவாங்க. ஏன்னா எலெக்ஷன் வருது இல்லையா, ரொம்ப என்ன ஆயிடுவீங்க, எல்லாம் பிஸி ஆயிடுவாங்க. இயேசு கிறிஸ்து வந்தால் கூட சொல்லிடுவாங்க, பதவியேற்ற பிறகு நீங்கள் வந்தால் போதும், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வாங்க, நாங்கள் வேற ராஜாவை தேடிட்டு இருக்கிறோன்றாங்க. அதனால இன்னைக்கு சபையானது வருகைக்கு ஆயத்தப்படுகிற இடத்துல இல்லை. அப்போ ஆண்டவர் இந்த சபைக்கு அடையாளத்தை சொல்றாரு. இப்படிலாம் நீங்க பார்க்கும்போது அவர் வரப்போறாருப்பா, வாசல்கிட்ட வராருன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது இயேசு வாசலுக்கு வராருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 2 அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா 7 சபைகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த 7 சபைகளை பத்தி சொல்லப்படும் பொழுது 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது, இவர் என்ன பண்றாரு, 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுறார். பொன் குத்து விளக்குனா என்னன்னா, அந்த 1ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அந்த 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தை எழுது, அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் அப்படின்னு இருக்கு. அப்ப சபைகளுக்கு நடுவில் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, உலாவுறார். இப்படி 1வது சபைகிட்ட உலாவ ஆரம்பிச்சு ஆண்டவர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 3:20. அப்ப இயேசு வந்து எங்க நின்னுட்டாரு, வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். அப்ப வந்து நின்னுட்டார்.
7 சபைகளுக்கு நடுவில் உலாவிட்டு இருந்த தேவன் 7வது சபையின் காலத்துல என்ன பண்ணிட்டாரு? வாசப்படிக்கு வந்துட்டாரு. இதைத்தான் இங்க சொல்றாரு, அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். எங்க மத்திய 24:33 சொல்லும்போது, இவையெல்லாம் நீங்கள் காணும் போது வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அப்ப 7வது சபைக்கு தான் வாசல் கிட்ட வராரு. இங்க வசனம் சொல்லுது, அத்திமரம் துளிர் விடும் பொழுது எங்க வருவாரு? வாசல் கிட்ட வருவார். அத்திமரம்னா இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசம் உருவாகி அதுல முதல் ராஜா வருகிறதை நீங்கள் காணும் போது அவர் எங்கே வந்திருக்கிறார்? வாசல் அருகே வந்து கதவை தட்டுறாருன்னு அர்த்தம். இப்ப நீங்க பார்க்கக்கூடியதான கவனிங்க, இதுல வருதா உங்களுக்கு? ரைட். இதுதான் 1948 மே மாசம் 14ஆம் தேதி இஸ்ரவேல் தேசம் உருவானது. கிட்டத்தட்ட 1900 வருஷம் கழிச்சு நடக்குது. கிபி 70ல இயேசு பரமேறி போன பிறகு ஒரு 30 வருஷம் கழிச்சு முழு இஸ்ரவேல் தேசமும் செதறி போயிடுச்சு. யூதர்களை உலகம் முழுக்க ஆண்டவர் அமுச்சு விட்டுட்டு அவர்கள் திரும்பி எப்ப வராங்களோ அதான் கடைசி காலம். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஓசியா 3:5 வாசிங்க. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி, நான் வாசிக்கணும், நீங்க வாசிக்க, நான் வாசிக்க முடியாது. கடைசி நாட்களில் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் ஜனங்க எப்ப திரும்பி வராங்களோ அது என்ன காலம்? கடைசி காலம்னு அர்த்தம். கிட்டத்தட்ட 1900 வருஷம் கழிச்சு இஸ்ரவேல் ஜனங்க திரும்பி வந்துட்டாங்க. இஸ்ரவேல்னு ஒரு தேசம், யூதர்கள்னு ஒரு இனம் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி பூமியில இருக்குன்னா அது கடைசி காலம் தான் அர்த்தம். ஏன்னு சொன்னா அவங்க கடைசி காலத்துல தான் வருவாங்க. அது வரைக்கும் அவங்க எங்க இருப்பாங்க தெரியாது. ஒருவேளை இப்ப நமக்கு அவங்க ஒரு 70 வருஷமா நம்ம கூட இருக்கிறதுனால நமக்கு சாதாரணமா இருக்குது. ஆனா யோசிச்சு பாருங்க, 1900 வருஷம் அவங்க பூமியிலேயே இல்ல, எங்க இருந்தாங்கன்னே தெரியாது. நம்ம இயேசு கிறிஸ்து பரமேறி போனார் நம்புறோம்ல, அப்படி விசுவாசிக்கிறோம்னா அதுக்கப்புறம் அவங்க மொத்தமா காணாம போயிட்டாங்க. அவங்க தேசத்திலே இல்ல, எந்த ஊர்ல எப்படி இருந்தாங்க யாருக்குமே தெரியாது. அப்படியே கண்ணை திறக்கிறதுக்குள்ள 1900 வருஷம் ஓடிடுச்சு. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்கு, யூதர்கள்னு ஒரு இனம் இருக்கு, ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு. இங்க பாருங்க, ஒரு ராஜா இருக்கிறாரு. இவர் பேர் தான் டேவிட் பென் கூரியன் என்பதாகும். ஈசாய் எனும் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தோன்றி இவர் தான் 1948 டேவிட் பென் கூரியன் அவங்களுக்கு பிரதமராக வந்தார். வேதத்தில் சொன்ன மத்திய 24, 32, 33 நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறிடுச்சு. நாம நிறைவேறி 76வது வருஷத்துல இருக்கிறோம். நிறைவேறி 76வது வருஷத்துல இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்கதரிசனம் நிறைவேறிடுச்சு. இனி கண்டிப்பாக காலம் செல்லாது. அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் கடைசி காலம் இல்லை, இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அது எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் என்ன இருக்கு? வேலை இருக்க தான் செய்யுது. ஆனா பரலோகத்தினுடைய கணக்கின்படி அவங்க திரும்பி வந்துட்டாங்க. நமக்கு சொல்லப்பட்ட அடையாளம் நிறைவேறிடுச்சு. வாசல் அருகே அவர் வந்துட்டார். அதான் வாசல் அருகே வந்து கதவை தட்டுறா என்ன அர்த்தம்? உன்னத பாட்டு 5ல் ஆண்டவர் என்ன பண்றாரு? வாசல்கிட்ட உட்காந்து என்ன பண்றாரு? கதவை தட்டுறாரு. அப்போ மணவாட்டிக்கிட்ட கதவை தட்டி தட்டி பார்க்கறாரு. என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற அப்படிங்கிறாரு. ஆனா அவ என்ன பண்றாளாம்? இன்னைக்கு நீங்கெல்லாம் ஏற்படுறீங்கன்னா அப்படியே தான் இருந்தாலும் அவளும். ஆனா என் ஆத்மா விழித்திருக்கிறது, என் நேசர் சத்தம் கேட்கிறது. ஆனால் வஸ்திரத்தை களைந்தேன், பாதத்தை கழுவினேன், எப்படி திறப்பேன்? சர்ச்சு இன்னைக்கு எப்படி இருக்கு? ஆராதனை எல்லாம் இருக்கு, இயேசுவை பத்திலாம் பேச்சு ஓடிட்டு தான் இருக்கு, வசனமெல்லாம் இருக்கு சபையில. ஆனால் சபை அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமா இல்லை, படுத்து கிடக்கு. வஸ்திரத்தை களைந்தேன். வஸ்திரம்னா என்ன? இதே காரியத்தை 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு. நீ நிர்வாணியா இருப்பதை அறியாமல். ரட்சிப்பின் வஸ்திரம்லாம் போயிருச்சு, இப்ப எல்லாம் வேற. ஆனா எல்லாம் பாத்தீங்கன்னா இயேசுவின் பேர் தான். இயேசுவின் பேர்ல தான் எல்லாம் போயிட்டு இருக்கு. சர்ச்சு நடக்குது, ஆராதனை நடக்குது. ஆனா இயேசு அங்க இருக்கிறாருன்னா அவர் வெளியே நிற்கிறாரு, வாசல்ல நின்றுட்டு இருக்கிறாரு. இங்க சபை உள்ள நிர்வாணமா கிடக்கு. அதனுடைய விளைவு என்ன? கத்தை தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் இந்த மணவாட்டிக்கு ஒரு இடத்துல உணர்வு வருது, ஐயோ ரொம்ப நேரம் மணவாளன் தட்டுறாரே அப்படின்னு பார்த்தா வசனம் சொல்லுது, என் நேசரோ போய்விட்டார். அப்படிதான் ஒரு இமைப்பொழுது ஒரு நிமிஷம் வருக வந்துட்டு போயிடும். இதுதான் இப்ப தட்டிக்கிட்டே நிக்கிறாரு. இந்த தட்டிக்கிட்டே நிக்கிற நேரத்துல கதவை திறந்துட்டீங்கன்னா நல்லது. நான் யார் தெரியுமா? எங்க கூட என்ன தெரியுமா? நாங்களாம் எத்தனை வருஷம் சபையில இருக்கோம் தெரியுமா? எங்களுக்குலாம் தெரியுமா? இயேசு வரார், நாங்களும் 40 வருஷமா கேட்கிறோம், 50 வருஷமா கேட்கிறோம்.
100 வருஷமா நோவா சொல்லிட்டே இருந்தார், மழை வருது மழை வருது மழை வருதுன்னு. இப்படியே தான் சொல்லிட்டு இருந்திருப்பான். போனவா நீ 100 வருஷமா சொல்லிட்டே இருக்கிற மழை வருது மழை வருதுன்னு, அதெல்லாம் ஒன்றும் வராது அப்படின்னா ஒரு நாள் வந்துச்சு. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் பிளந்தன. மழை வந்துருச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் போய் என்ன கதவை தட்டினாலும் கதவை திறக்காது, நோவா பேழை மேலே போயிடும். அதுக்கப்புறம் கூப்பிட்டாலும் வராது, கதனாலும் வராது, என்ன பண்ணாலும் வராது, வேற வழியே கிடையாது. இப்போ கதவை தட்டும் போது நீங்க திறந்துட்டீங்கன்னா நல்லது. உங்க கண்ணுக்கு முன்னாடி வேற அடையாளமே தேவையே இல்லை. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்கு, ஒரு இனம் உங்க கண்ணுக்கு முன்னாடி இந்த பூமியில இருக்குன்னா நீங்க கடைசி காலத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஏன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாட்களில் அவர்களை கூட்டி சேர்ப்பேன். ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 43:5 வாசிங்க. கிழக்கிலிருந்து வர பண்ணி மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். இந்த தீர்க்கதரிசனம் எங்க நிறைவேறுக்கு பாருங்க. இதான் கடைசி பேட்ச். இப்போ உக்ரைன்ல இருந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. கடைசியா இவங்க வந்த பிறகுதான் பின்னாடி இருக்கிற ஃபிளைட் பார்த்தீங்கன்னா உக்ரைன் ஃபிளைட் நீங்க பார்க்கறது. இந்த உக்ரைன்ல இருந்து இவங்க வந்த பிறகுதான் ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆரம்பிக்க வேண்டிய சண்டையோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஆரம்பிச்சிச்சு. ரஷ்யா உக்ரைன் சண்டை இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, 2022 இருந்து ஆரம்பிச்சிச்சு இல்ல, அந்த சண்டை இவங்க வந்த பிறகுதான் ஆரம்பிச்சிச்சு. இதான் லாஸ்ட் பேட்ச். இதெல்லாம் வசனத்துல உள்ளது, ஆண்டவர் சொன்னது. வடக்கை பார்த்து கொடு என்றும் தெற்கை பார்த்து வைத்திராதே என்றும் அவர் சொன்னபடியே வந்து சேர்ந்துட்டாங்க. இப்ப நமக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான், இயேசு வருகிறார் என்பதற்கு முன்பதாக அவர் சொன்ன அடையாளங்கள் அத்தனையும் துல்லியமாய் நடக்குது. 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் சொல்வாரு, இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? அப்படிதானே இருக்கு, உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? ஆண்டவர் சொல்றாரு உயிரடையும். உயிரடைந்து அது ஒரு சேனையாய் நிற்கும். 10-11 வசனத்துல சொல்றாரு உயிரடைந்து அது என்னவா நிற்கும். யோசிச்சு பாருங்க, உலர்ந்த எலும்புனா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் இந்த ஊருக்காரன்னா சென்னை இல்ல, விஜயராகபுரம்காரன். இதே ஏவிஎம் சுடுகாட்டுக்கிட்ட தான் வாழ்ந்துருக்கிறேன் நான். நீங்கெல்லாம் காம்பவுண்ட் சேவர் கட்டின பிறகுதான் வந்திருப்பீங்க. நான் காம்பவுண்ட் சேவர் கட்டுறதுக்கு முன்னாடியே வந்தாலும் இங்க யாராவது இந்த சுடுகாட காம்பவுண்ட் சேவர் இல்லாம பார்த்துருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? காம்பவுண்ட் சேவர் கட்டினது 1981க்கு பிறகு எம்ஜிஆர் வந்து கட்டினார். அதுக்கு முன்னாடி காம்பவுண்ட் சேவர் இல்லாம தான் இருந்துச்சு. அப்போ எலக்ட்ரிக்கல் சுடுகாடெல்லாம் கிடையாது, கட்டை போட்டு எரிப்பாங்க. நான் இங்கே 1978 இருந்தால் இங்கேருந்து 78லேருந்து 2000 வரைக்கும் நான் இங்கே தான் இருந்திருக்கிறேன். இதே காம்பவுண்ட் சேர் இல்லாமல் தான் இருக்கும். இந்த வழியாக தான் நடந்து போவோம். இதுக்கு பேர் ஏவிஎம் சுடுகாடு தானே, கரெக்ட் தானே நான் சொல்கிறது? இது வழியாக தான் நடந்து வடபழனிக்கு போவோம். நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ எரிச்ச எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த எலும்பெல்லாம் சும்மா கிடக்கும் ரோட்டில். அந்த நடந்து ஒரு பாதை ஒன்று போவோம், இது உள்ள இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் போகும்போது எட்டி ஓச்சிக்கிட்டே போவோம். நாங்கள் உலர்ந்த எலும்பு நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு சொல்ல வரேன், இதே இந்த ஏரியாவில் இருக்கவங்க அத்தனை பேரும் உலர்ந்த எலும்பை பார்த்துருப்பீங்க நீங்கள். ட்ரை போன்ஸ் அப்படிம்பாங்க. அது உயிரடைந்து நிற்கிறதுக்கான அடையாளம் தான் 2000 வருஷமா காணாமல் போன ஒரு இனம் உயிரடைஞ்சு நிற்கிது கண்ணுக்கு முன்னாடி. இந்த மாதிரி ஒரு இனம் கூட கிடையாது இன்னைக்கு உலகத்தில். கிர்காசியர், ஏவியர், ஏத்தியர், எபூசியர் இல்லை பைபிளில் இருக்குல்ல, அதில் எத்தனையோ இனம் காணாமல் போயிடுச்சு. இவங்க இருக்காங்க இன்னைக்கு. இதுவே பெரிய அடையாளம். யோசிச்சு பாருங்க. அப்போ இதை பார்த்தோட நமக்கு என்ன வரணும்? ஒரு உணர்வு வரணும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி. ஒருவேளை தெரியாம இருந்தா இப்ப தெரிஞ்ச உடனே உணர்வு வரணும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி கடைசி காலம் வந்துடுச்சு. தான் கதவை மணவாளன் கதவை தட்டுற சத்தம். இந்த சத்தம் தான் மணவாளன் வாசப்படியில் என்ன செய்யறாரு? கதவை தட்டுகிறார். ஆயத்தப்படணும், போகணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். கர்த்தர் சொன்னபடி இஸ்ரவேல் தேசம் அத்திமரம் துளிர் விட்டு விட்டது. அது மட்டுமல்ல, அதில் இளங்கிளை தோன்றி முதல் ராஜா வந்துட்டார். இப்போ நமக்கு வசந்த காலம் சமீபமாயிருச்சு, ஆண்டவர் வர காலம் நெருங்கிடுச்சு. வாசப்படிக்கு வந்து 76 வருஷம் ஆயிடுச்சு. எப்போ வேணாலும் கர்த்தருடைய வருகை என்ன செய்யும்? சம்பவிக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் சம்பந்தப்பட்ட இன்னும் சில தீர்க்க தரிசனங்கள், கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய சில தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அது இப்போ நம்ம காலத்தில் நான் சொல்றது, இந்த ஜென்ரேஷன் இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, இந்த காலத்தில் நடந்ததான தீர்க்க தரிசனங்கள் இருக்கு. அதை தான் நம்ம இப்போ வாசிக்க போகிறோம். முதலாவதாக வாசிங்க எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம், வேண்டாம், மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசி. மீகா 3:12 வாசி.
இல்லைம்மா, அவங்க கரெக்டாக வாசிக்கிறாங்கம்மா. வாசிங்கம்மா. ஆ சீயோன் வயல்வெளியை போல உழப்பட்டு எருசலேம் மண்மேடுகளாகி போகும். நல்லா கவனிங்க, இந்த வசனத்துல எருசலேமை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுது. எருசலேம் என்னவாய் மாறும்? மண்மேடுகளாகி போகும். ஏன் எருசலேம் பத்தி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலுக்கு தலைநகரம் எதுவாக இருக்கணும்? எருசலேமை தான் இருக்கணும். எருசலேம் கர்த்தர் ஒரு வாக்கு பண்ணினது, மகாராஜாவின் நகரம் அப்படின்னு வடபுறத்தில் உள்ள சீயோன் பர்வதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எருசலேம் தான் கர்த்தருடையதான திட்டம், தலைநகரமாக இருக்குது. எந்த காலத்துலேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, தாவீது காலத்திலேருந்து. ஆனால் இப்போ 1948 இவங்க வந்தபோது எருசலேம் அவங்களுக்கு தலைநகராக இல்லை. அதுக்கு பதிலாக டெல் அவீவ் அப்படின்னு ஒரு பட்டணம் தான் தலைநகராக இருந்துச்சு. ஏன் எருசலேம் தலைநகராக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதான் ஆதார வசனம். எருசலேம் என்னவாய் மாறும்? மண்மேடாய் போகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதான் 1900க்கு முன்னாடி உள்ள எருசலேமுடையதான நிலைமை. எருசலேமுக்குள்ள மரங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாதாமா. மிக மோசமாக இருந்துச்சாமா, பாலைவனமான இருந்துச்சாம். ஏன் அப்படி ஒரு நிலைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீகா யாருன்னா எரேமியா காலத்தில் வாழ்ந்து தீர்க்கதரிசி. எரேமியாவின் புஸ்தகம் 26:18 மீகா சொன்ன இதே தீர்க்க தரிசனம் அங்கே இருக்கும். 26:18 இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அப்போது ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்னால், எரேமியாவில் இருக்கு, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை எருசலேமிலே செய்தார்களாம். எருசலேமில் செய்ய 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 என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் பட்டணத்தை என்ன பண்ணுறாரு? கைவிடுகிறார். கைவிட்ட போது அந்த பட்டணம் என்னவாய் மாறுகிறது? மண்மேடாய் போகிறது. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எருசலேம் கர்த்தருடையதான மகாராஜாவின் நகரம்னு பேர் வாங்கினுச்சு. அவர் நேசித்த பட்டணம். இது ஒரு பரலோகத்தின் மாடல். இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் ஆண்டவர் எருசலேமிய பூமியில உண்டாக்குனார். அவ்வளோ ஆண்டவர் ஆசையா உண்மையா உருவாக்கினதான பட்டணம் அது. அந்த பட்டணத்தையே கர்த்தர் சொல்றாரு மண்மேடாகி போகும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த பட்டணத்தில் கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் காணப்பட்டுச்சாம். கர்த்தர் சொல்றாரு அந்த பட்டணத்தில் இருந்ததான காரியங்கள் என்னென்னட்டு எரேமியா 26 நீங்க அதை அப்படியே வாசிச்சு பார்த்துக்கோங்க. அதனால அப்படி சொல்றாரு. ஒரு பட்டணம் ஆசீர்வாதமாய் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் முழுக்க முழுக்க கர்த்தர் கரத்தில் தான் இருக்கிறது. நாம என்ன நினைப்போம்னா, ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்துட்டாலோ, இல்லை ஒரு ராஜா ஆட்சிக்கு வந்துட்டாலோ, அல்லது ஒரு நல்ல அதிகாரி அந்த இடத்துக்கு வந்துட்டாலோ, அந்த பட்டணம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அந்த ராஜாவோ அந்த அரசியல்வாதியோ அந்த அதிகாரியோ கர்த்தர் நியமிக்கிற ஆளா இருந்தால் தான் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குற ஒருத்தர் இருக்கிறார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு பட்டணத்தை ஆசீர்வதிக்கணும்னா கர்த்தர் அப்படிப்பட்ட ராஜாவை கொண்டாடுவார். ஒரு நாட்டை கைவிடணும்னா கர்த்தர் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ராஜாவை கொண்டாடுவார். நீங்க என்ன நினைச்சுப்பீங்கன்னா, இந்த கட்சி வந்துச்சுங்க அதனால நாசமா போச்சு, இந்த கட்சி வந்துச்சு அதனால ஆசீர்வாதமா இருக்கு. இல்லவே இல்லை. நான் சொல்றேன், அதுக்கு மேல இன்னொரு ஸ்டெப் இருக்கு. அந்த அந்த தேசம் கர்த்தருக்கு விரோதமா போச்சு, அந்த மாநிலம் அந்த மாவட்டம் அல்லது அந்த பட்டணம் கர்த்தருக்கு விரோதமா போகுதுன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அந்த பட்டணத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆளை அனுப்பிச்சு விட்டுருவார். அவர் உட்காந்துருவார். நீங்க ராஜாக்கள் காலத்துல இருந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இவிஎம் பாங்க, இந்த காலம் வரைக்கும் நான் சொல்றேன். நிறைய பேர் கேட்பாங்க, இப்பெல்லாம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தானுங்க, இப்போ எப்படி கர்த்தர் ராஜாக்களை உருவாக்குவாரு? மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்களாம் அப்படிதான் சொல்லுவாங்க, மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்த ஜனநாயக காலத்துல கூட கர்த்தர்னு சொல்லாமா? ஆமா, கர்த்தர் தான். ஏன் தெரியுமா? அங்க ஓட்டு மிஷினோ அல்லது ஓட்டு போடுற பேப்பரோ அல்லது ராஜாக்கள் முறைமை காலமோ எந்த காலமா இருந்தாலும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த மிஷின் கிட்டையோ இந்த பேப்பர் கிட்டையோ அல்லது அந்த குட ஓலை முறைமாங்க அந்த காலத்துல, அதுல எல்லாம் எதுவும் கிடையாது. கர்த்தர் எங்க கை வைப்பார் தெரியுமா? இதையெல்லாம் தேர்ந்தெடுக்கிற மக்கள் இருதயத்துல கர்த்தர் கை வைப்பார். கர்த்தர் யாரை ராஜாவா தேர்ந்தெடுக்கிறாரோ மக்களோட இருதயம் எல்லாம் அவங்க பக்கம் திரும்பிடும். அது எப்படி திரும்பன்றதுலாம் நமக்கு தெரியாது. ஏன்னா இன்னும் நாம் அவருடைய கையின் கிரியைகளை தான் இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் திடீர்னு ஒரு ஆளை பிடிக்கும். திடீர்னு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஃபுல்லாக வந்துடும், தலைவரே இல்லாமல் கூட வந்துடும். நீங்கள் ஜல்லிக்கட்டு பார்த்தீங்க தானே? ஜல்லிக்கட்டு ஏன் திடீர்னு அப்படி வந்துச்சு? அதை முன்னாடி நின்று நடத்தினது யாரு? அதுக்கு முன்னாடி நின்று நடத்துன தலைவர் யாரு? எந்த கட்சி? எதுவுமே கிடையாது. திடீர்னு மக்கள் இருதயம் ஏவப்பட்டது. ஆண்டவர் சொல்வார் தெரியுமா பைபிள்ல, நான் இந்த தேவாலயத்தை கட்டுவதற்கு செருபாபேல் இருதயத்தையும் செருபாபேல் ஆவியையும் யோசுவாவின் ஆவியையும்
அந்த ஞான இருதயம் என்ற ஸ்திரீகளினுடையதான இருதயத்தையும் ஏவுவேன், அந்த ஆவிகளை அனுப்புவேன். அவர் தான் அதை செய்கிறார். அவர் அதை செய்யும் போது அந்த இருதயம் தானா திரும்பிடும். இப்பவும் சொல்றேன், கர்த்தர் ஒரு மனுஷன் பக்கம் உங்களை திருப்பிட்டாருன்னா உங்களை அறியாமலே நீங்க அவர் தான் போடுவீங்க, அவருக்கு தான் திரும்பிடுவீங்க. நம்ம இருதயம் எல்லாம் அப்படி திரும்பிடும். எல்லாருடைய காரியமும் அப்படிதான் நடக்கும். ஆனா அந்த ஆளை ஏன் கர்த்தர் கொண்டு வராருன்னு நமக்கு தெரியாது. தேசத்தை ஆசீர்வதிக்கவா இல்ல தேசத்தை கைவிடவா? ஆசீர்வதிக்கிறதுக்காக முடிக்கிறதா இருக்குது, அதெல்லாம் முடிச்ச பிறகு தான் நமக்கு தெரியும். 5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு தெரியும். அதே மாதிரி தான் இந்த எருசலேம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை ஜனங்க செஞ்ச உடனே ஆண்டவர் தேசத்தை பாழாக்கிற ராஜாக்களை கொண்டு வந்துட்டார். தேசம் என்ன ஆயிடுச்சு, நேபுகாத்நேச்சர் அனுப்பி விட்டார். அவன் தேசத்தை நிர்மூலம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எருசலேம் மண்மேடாயிடுச்சு. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமும் அப்படி ஒன்று நடந்துச்சு, முழுக்க மண்மேடாகி போயிடுச்சு. இப்பவும் சொல்றேன், மண்மேடான ஒரு பட்டணத்தை மீண்டும் எழுப்புவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஆனா நல்லா இருக்கிற பட்டணத்தை மண்மேடாக்கவும் அவரால் முடியும். நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றதுதான் விஷயமே இருக்குது. சில நேரங்களில் நாம தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், கர்த்தர் அனுமதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நீங்க நினைச்சுப்பீங்க இல்ல கர்த்தர் திருந்துறமான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் மொத்தமா கை வச்சிருவாரு. நாம தப்பு செய்யும் போது தண்டனை கிடைக்கலன்றதுனால நாம என்ன நினைச்சுப்போம், கர்த்தர் கண்டும் காணாதவரை போல இருக்கிறார் போல. அதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவோம், கிருபை உள்ளவர். எது பாவம் செஞ்சா தண்டிக்காம இருந்தாலும் அதுக்கு பேர் என்ன இல்ல, கர்த்தர் இறங்கிக்கிட்டு இருக்காரு, விட்டுக்கிட்டே இருக்காரு. சில நேரத்தில் நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஊரை விட்டு அடிப்பாங்கம்பாங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உங்களை ஊரை விட்டுக்கிட்டே இருக்கிறாரு. திரும்பிட்டா நல்லது, மனம் திரும்பிட்டா. இல்லைன்னா ஒரு நாள் சடுதியா அடி விழும். அதான் உங்களுக்கு சொல்றேன், எருசலேமுக்கு நடந்துச்சு கண்ணுக்கு முன்னாடி. மண்மேடாகி போயிடுச்சு மொத்தம். ஆண்டவர் சொன்னபடியே எருசலேம் மண்மேடாகி போயிடுச்சு, கை விட்டுட்டார். ஆனால் இதே எருசலேமுக்கு கர்த்தர் இன்னொரு தீர்க்கதரிசி சொல்றாரு, மீண்டும் அதை உருவாக்குவேங்கிறார். இப்போ நான் ஒரு வசனம் சொல்ல போறேன். அந்த வசனத்தை நீங்க எல்லாருமே மார்க் பண்ணணும் எடுத்து. ஏன்னா அந்த வசனம் 1967 இருந்து 2025 வரைக்கும் உள்ள விஷயம் அதுல இருக்கு, அந்த தீர்க்க தரிசனத்துல இருக்கு. அதை மார்க் பண்ணி வச்சுக்கணும். சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. சகரியா 12:6 வாசி. சகரியா 12:6. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எருசலேம் திரும்பவும் என்ன செய்யுமா, அதே ஸ்தானத்துல குடியேறிடும் அப்படின்னு சொல்றார். இந்த வசனத்தை நல்லா எடுத்து திருப்பி கொள்ளுங்க எல்லாரும். இந்த வசனத்துல கொஞ்சம் நம்ம லைன் பை லைனா பார்க்க போறோம் சில விஷயங்களை. இது எல்லாம் இப்ப நம்ம காலத்துல நடக்கிறதான ஒரு விஷயம். ஆண்டவர் சொல்றாரு, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேம்ல என்ன செய்யப்பட்டிருக்கும், குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த தீர்க்க தரிசனத்துடைய முதல் ஸ்டெப் எப்ப நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா 1967 ஜூன் மாசம் 5ஆம் தேதி ஒரு யுத்தம் ஒன்று வந்துச்சு இஸ்ரவேல்ல. 6 நாள் யுத்தம்னு பேரு. யாம் கியூப்பர் வாரம்பாங்க, ஓய்வு நாள் யுத்தம்பாங்க, அதுக்கு நிறைய பேர் வைப்பாங்க. இதான் அந்த யுத்தம் நீங்க பாக்குறது. இந்த ஆட்கள்லாம் இப்போ அன்னைக்கு யுத்தம் பண்ண ராணுவ வீரர்கள் இப்போ வயசானவங்களா இருக்காங்க, அவங்களுடைய மெமரிஸை சொல்றாங்க. மிச்சம் மீதி இருக்கிறவங்க இப்போ பாருங்க, இதான் காட்டுறாங்க. இதான் அஃபிஷியலாக உள்ளே நுழைகிறதான வீடியோ. எத்தனை வருஷம் கழிச்சு தெரியுமா, 1900 வருஷம் கழிச்சு. கிபி 70 வெளியே போன யூதர்கள் 1967 உள்ள நுழையிறாங்க, அஃபிஷியலா உள்ள நுழையிறாங்க. ஆண்டவர் சொன்னபடியே எருசலேம் மீண்டும் அவர்கள் வசம் வந்துச்சு. அந்த பட்டணத்தை கர்த்தர் எப்போ கொடுத்தாரு, 1967 திருப்பி கொடுக்குறாரு. உண்மையிலே அந்த பட்டணம் கையை விட்டு எப்போ போச்சு தெரியுங்களா, கணக்குப்படி எப்போ போச்சு தெரியுமா? நீங்க பைபிள்ல வாசிக்கிறீங்கல்ல, நேபுகாத்நேச்சார் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டான்னு, அன்னையோட போன பட்டணம் தான். அதுக்கப்புறம் எருசலேம் இருந்துச்சு, தலைநகராக இல்லை. எருசலேம் என்ன தலைநகரா இல்லை, பட்டணம் இருந்துச்சு, அந்த ஸ்தானத்துல அது இல்லை. அதே மாதிரி தான் மீண்டும் எருசலேம் 1967 வந்துச்சு. அவங்க எப்படி இழந்தாங்களோ அதே மாதிரி அவங்க கைக்கு அது சேர்ந்துச்சு. ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. இது 1967 ஜூன் மாசம் 5ஆம் தேதி நடந்ததான ஒரு சம்பவம். 6 நாள் யுத்தத்துல ஆண்டவர் சொன்னபடி திரும்பி சேர்ந்துருச்சு. இது அந்த வசனத்துல சொன்னபடி குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கான தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். பாத்தீங்கன்னா பகல் இரவு ரெண்டுத்தையும் போட்டிருக்கிறோம். ஜனங்க குடியேறிட்டாங்க. மண்மேடாய் இருந்த பட்டணம் என்னவாயிடுச்சு, குடியேற்றப்பட்டாகி விட்டுச்சு. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. 1918 அது மண்மேடு, 1967 50 வருஷத்துல அது குடியேற்றப்பட்டு பாலைவனமா இருந்தது. இன்னைக்கு உலகத்துக்கே மைய பகுதியா மாறிடுச்சு.
யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பட்டணம் 50 வருஷத்துல நாசமா போச்சு, எத்தனையோ பட்டணம் 50 வருஷத்துல இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த பட்டணம் 50 வருஷத்துல நம்பர் 1க்கு வந்துருச்சு. அது யூதர்களால் ஆகல, கர்த்தரால் ஆயிற்று. ஏன்னா தீர்க்கதரிசனம் சொன்னவர் அவர் என்ன செய்வார்னா, ஏசாயா 5ஆம் அதிகாரத்துல அதன் வேலியை தூர்த்து போடுவேன் பாரு. 2 முதல் 7 வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கும், அதை சுற்றிலும் இருக்க வேலியெல்லாம் எடுத்து போட்டுருவேன் பாரு. அவர் நினைச்சாருன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவார். அதற்கு பிறகு அவரே மனம் இறங்கினார்னா திருப்பி கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாரு, மீண்டும் கட்டுவார். அவருக்கு கட்டுவதற்கும் தெரியும், இடிக்கவும் தெரியும். அவருக்கு அஸ்திவாரம் போடவும் தெரியும், அஸ்திவாரத்தை நோண்டவும் தெரியும். அவருக்கு உருவாக்கவும் தெரியும், அழிக்கவும் தெரியும். ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நாம ஒரு விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்னன்னா, நீங்களும் நானும் எல்லாரை பாரி ஒரு கடவுளை தேடவில்லை. எல்லாரும் கடவுளை தேடுற மாதிரி நீங்களும் நானும் கடவுள் தேடவில்லை. நம்ம கடவுளுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. உலகத்தின் கடவுளுக்கும் நம்ம கடவுளுக்கும். அவர் பரிசுத்தம் உள்ளவர், நீடித்தாய் சொல்லுவர் எல்லாம் இருக்கு. நான் 2 விஷயத்தை பெருசா நினைப்பேன். ஒன்று, நம்முடைய தேவன் மிகவும் சமீபமானவர். நமக்கு அவர் எப்படி இருக்கிறாரு, மிக சமீபம். 2வது, நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். நம்ம ஆண்டவரை மாதிரி சர்வ வல்லமை உள்ள தேவனை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் எல்லாமே அவரால் செய்ய முடியும். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு சமீபமாக இருக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். இதை நீங்க விசுவாசிக்கணும். நீங்க மற்றவங்கள மாதிரி கடவுளை என்ன பண்றீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸ்ல நிறுத்திடுறீங்க. அவங்களாம் ஒரு தூரத்துல இருந்து கடவுளை தேடுவாங்கல்ல, அந்த டிஸ்டன்ஸ்ல நீங்க இருக்கும்போது உங்களுக்கு நம்ம கடவுளை பத்தின அருமை தெரியவே தெரியாது. அவர் ஏதோ தூரத்துல இருக்கிற ஒரு கடவுள் மாதிரி நினைக்கிறீங்க. நான் சொல்றேன், அவர் கிட்ட போக போக தான் தெரியும் அவர் நம்முடைய தகப்பன். அந்த தகப்பனோ சர்வ வல்லமை உள்ள தேவன். எங்க அப்பா சர்வ வல்லமை உள்ள தேவனுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். எவ்வளோ ஒல்லியா வீக்கான ஒரு ஆளா இருந்தாலும் அவர் ஒரு பெரிய ஆபீசர், IAS IPS ஆபீசருக்கு பையனா இருந்தா அந்த கார்ல போனா அவனுக்கு மரியாதை இருக்குமா இருக்காதா? அந்த சிவப்பு லைட் வச்ச கார்ல, அந்த கார்ல உட்காந்துட்டு போறாரு. அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போறதாவே இருக்கட்டும், வியாதி ஹாஸ்பிட்டலுக்கு போறதாவே இருக்கட்டும், ஆனா அவனுக்கு ஒரு மரியாதை இருக்குமா இருக்காதா? அந்த வண்டி தான் அவனுக்கு மரியாதை கொடுக்குது இல்லையா? ஏன்னா அவங்க அப்பாவுடைய வண்டி அது. அவங்க அப்பா IPS ஆபீசர், ஒரு முதலமைச்சருடைய பையன், ஒரு பிரதமருடைய பையன், ஒரு ஜனாதிபதி பையன். அந்த வாகனத்தில் போகும்போது அதுக்கு ஒரு மரியாதை இருக்குல்ல. நீங்களும் நானும் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகள். நாம போகும்போது என்ன குணம் இருக்கும் பாருங்க. இதை நீங்க உள்ள இருக்கிற நீங்க தான் அதை ஃபீல் பண்ணணும், விசுவாசிக்கணும் இல்லையா? அந்த காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன செய்யக்கூடாது, வெளியே இருக்கிறவனுங்களாம் பயந்துட்டு இருக்க கூடாது. பயந்தீங்கன்னா கார்ல உட்காந்துருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. எப்படி அந்த காருக்குள்ள இருக்கும்போது அவன் தைரியமா இருப்பான். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? இந்த MLA பசங்க, MP பசங்களை போலீஸ் நிறுத்தினா அவன் பேசுற தோரணை பார்த்துருக்கீங்களா? அவரை கூட விட்டுருங்க, அந்த MLA MP உடைய டிரைவர் பேசும்போது பார்த்துருக்கீங்களா? கார் டிரைவர் இந்த டோல்லாம் வந்து நின்று பேசுவாங்க பாருங்க. யார் வண்டி தெரியுதா? என்ன டோல்ல நிறுத்துறா, எடு 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 அப்படின்பான். பார்த்துருக்கீங்களா? ஒரு டிரைவருக்கே அவ்வளோ தைரியம் இருக்கும்னா அவருடைய பையனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். நீங்க பதுக்கு டோல்ல போய் நிக்காதீங்க, நான் இயேசுவின் பிள்ளை டோர தோரன்னு சொல்லாதீங்க. நான் அதை சொல்ல வரல. நீங்களும் நானும் ஆவிக்குரிய விலகத்தில் சர்வ வல்லமை உள்ளவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்யற காரியங்கள் அப்படிப்பட்டதாக இருக்கும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண. அல்லேலூயா. இங்க என்ன பிரச்சனை? கர்த்தர் இடிப்பார்னு உங்களுக்கு தெரியும், கட்டுவார்னு தெரியாது இல்ல. ஆண்டவர் தண்டிப்பாருங்க. ஆமா தண்டிப்பார், தப்பு செஞ்சா தண்டிப்பார். ஆனால் அவர் மீண்டும் அவ்வளவு இறங்குவார். அவருடைய இரக்கம் பெரியது. 1000 தலைமுறை வரைக்கும் அவருடைய இரக்கங்கள் இருக்கு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மீண்டும் எருசலேமை என்ன பண்ணுவேன், உண்டாருவேன், மண்மேடாகிறத திருப்பி உருவாக்குவேன், மனுஷன் வாழ முடியாத இடத்த வாழ்ற இடமா மாத்துவேன். மாத்திட்டாரு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. இதே எருசலேமுடைய 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போட்டோவை எடுத்து பாருங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதை பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. பாலைவனம் 80% பாலைவனமா இருக்கும். இன்னைக்கு எடுத்து பாருங்க, கொஞ்சம் கூட இடம் இருக்காது, எல்லாம் சோலைவனமா மாறி இருக்கும். இது தேவனால் ஆகும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடி அது வந்துருச்சு. 12ஆம் அதிகாரம் சகரியா புஸ்தகம் 6வது வசனத்துல சொன்ன கடைசி லைன் நிறைவேறிடுச்சு. ஆனா அதுல ஒரு வார்த்தையை கர்த்தர் சொல்றாரு, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். அப்ப எருசலேமுக்கு என்ன ஸ்தானம்? அதான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், அது மகாராஜாவின் நகரம். இஸ்ரவேலுக்கு என்னவா மாறணும்? தலைநகராக மாறணும். ஆனா 1967 அது வந்துருச்சு.
தலைநகரா மாறல. ஏன் மாறல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய பேர் அதுக்கு நிறைய காரணம் சொல்லுவாங்க. சுத்தி இருக்கிற நாடுகள் ஒத்துக்கல, அதை தலைநகரா மாற்றக்கூடாது சொல்லிட்டாங்க அப்படின்னா. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. யார் சொன்னாலும் அங்க நடக்காது. ஆண்டவர் ஒரு டேட் வச்சிருப்பாரு, அன்னைக்கு தான் அது நடக்கும். ஆண்டவர் சொல்ற அன்னைக்கு அது என்ன செய்யும், அப்படியே ஆகும். 1967 வந்துச்சு அவங்க கைக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னாரு திரும்பவும் அதே ஸ்தானத்துக்கு கொண்டு வருவேன்னு. அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. 2017 அந்த சம்பவம் நடந்துச்சு. திடீர்னு பார்த்தா அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்தார். முதல் தடவை, ஃபர்ஸ்ட் டைம் வந்தார். வந்துட்டு இந்த வாக்குறுதியெல்லாம் கொடுப்பாங்க, தேர்தல் வாக்குறுதி. அந்த வாக்குறுதியில் அவர் என்ன சொல்றாரு, நான் வந்துட்டு அமெரிக்க ஜனாதிபதியா வந்தா இஸ்ரேலுக்கு தலைநகரா எருசலேமை மாற்றுவேன். இது வேற நாடு, அது வேற நாடு. ஆனா அவர் ஏன் இதை இங்க சொன்னாருன்னா, அமெரிக்காவில் யூதர்கள் பெருமளவில் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட அந்த ஓட்டை வாங்குறதுக்காக அதை சொன்னார் அவர். இப்போ நம்ம ஊர் எலெக்ஷன் மாதிரி ஜெயிச்ச உடனே இங்க பதவி ஏற்க முடியாது அங்க அமெரிக்காவில். இப்போ நம்ம ஊர்ல ஜெயிச்ச உடனே 3 நாள் 1 வாரத்துக்குள்ள என்ன பண்ணிடுவாங்க, பதவி ஏற்றுருவாங்க. அமெரிக்காவில் அப்படி முடியாது. 2017 நவம்பர்ல எலெக்ஷன் நடக்கும். 2018 ஜனவரி 20 தான் பதவியேற்க முடியும். 2 மாசம் கழிச்சு தான் என்ன செய்யணும், பதவியேற்கணும். அந்த 2 மாசமும் எல்லா பவர் கவர்லாம் மாற்றுவாங்க. பழைய ஜனாதிபதி போவார், புது ஜனாதிபதி வருவார். அப்படி எடுத்துப்பாங்க, டைம் எடுத்துப்பாங்க. இவர் ஜெயிச்ச உடனே என்ன பண்ணிட்டார், ட்ரம்ப் 2017 ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, ஜெயிச்ச உடனே அவர்கிட்ட பேட்டி கேட்குறாங்க. ஜெயிச்சிட்டீங்க, ஜனாதிபதியா பதவியேற்க போறீங்க, நீங்க நிறைய வாக்குறுதி சொன்னீங்க, அதுல ஒண்ணு இஸ்ரேலுக்கு தலைநகரா எருசலேமை மாத்துவேன்னு, மாத்திடுவீங்களா அப்படின்னு கேட்டு. மற்றவங்க ஜெயிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரும் நாங்கள் சீக்கிரத்தில் அதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிடுவோம், முடிவு செய்வோம் அப்படின்னு தானே சொல்லுவாங்க. பொதுவாக தானே வாக்குறுதி நிறைவேற்றுறது. 4 வருஷம் கழிச்சு நடத்துவாங்க, 5 வருஷம் கழிச்சு நடத்துவாங்க. அது அவங்க இஷ்டப்படி நடத்துவாங்க, நடத்தாம கூட போயிடுவாங்க. ஆனா ட்ரம்ப் என்ன பண்ணாரு, சொல்லும் போதே சொல்லிட்டாரு, நான் சொன்னது தான், நான் வந்த உடனே ஜனாதிபதி என்ன பண்ணிடுவேன், எருசலேமை தலைநகரா மாத்திடுவேன் அப்படின்னாரு. இப்பதான் எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வந்துச்சு. என்னடா அந்த ஆள் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றான், ஒருவேளை மாத்திடுவானோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு என்ன பண்ணாங்க, ஒரு காரியத்தை எல்லா நாடுகளும் செய்தார்கள். வாசிங்க, அதே சகரியா 12:3-4 வாசிங்க. 3-4 வசனங்களை வாசிங்க. பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய், கவனிங்க, 2017 அவர் இதை சொன்னாரு. நவம்பர் மாசம் இதை சொன்னாரு. எலெக்ஷன் முடிஞ்சு ஜெயிச்ச உடனே டிசம்பர்ல 5ஆம் தேதி கிட்டத்தட்ட 50 நாடு ட்ரம்புக்கு அகைன்ஸ்டா வந்துட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க தலைநகரா மாத்தவே கூடாது. இது அன்னைக்கு வந்த பேப்பர், வெளிநாட்டு பேப்பர். அது என்ன சொல்லி டைம்ஸ்ல வந்தது. என்ன சொல்றாங்க பாருங்க, அரப் நேஷன்ஸ், யூரோப்பியன் யூனியன், அரப்ல 22 நாடு, ஐரோப்பியன் யூனியன்ல 28 நாடு, மொத்தம் 50 நாடு வார்ன்ஸ் அகைன்ஸ்ட் ரெகக்னைசிங் ஜெருசலேம் as இஸ்ரேல் கேபிட்டல். திருப்பி எருசலேமை தலைநகரா மாத்த ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3-4வது வசனத்துல இருக்கு இல்லையா, பூமியின் ஜாதிகள்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். ட்ரம்ப் சொன்னாரு, இவங்களாம் என்ன சொல்றது, நான் சொன்னதே என்னாரு. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, 20ஆம் தேதி பதவி ஏற்கணும். உடனே என்ன பண்ணாங்க, 15ஆம் தேதி என்ன பண்ணாங்க, ஜனவரி மாசம் ஐநா சபையில போய் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தீர்மானத்தை போட்டாங்க. தீர்மானத்தை போட்டு இந்த மாதிரி எருசலேமை தலைநகரா மாத்தவே கூடாது. அந்த தீர்மானத்தை அவங்க தான் கொண்டாந்தாங்க, உலக நாடுகள் எல்லாம். அந்த தீர்மானம் மாற்றக்கூடாதுன்னு எத்தனை பேர் ஆதரவு அப்படின்னு பார்த்தாங்க. பார்த்தா ஏறக்குறைய 128 நாடு ஆதரவு. எதுக்கு, எருசலேமை தலைநகரா மாத்த கூடாதுன்னு சொல்லி. உலகத்தில் உள்ள நாடுகள்ல கிட்டத்தட்ட 70-80% அது ஆதரவு. பார்த்தீங்கன்னா 6 நாடு தான் ஆதரவு. 6 நாடோ 8 நாடு தான் மொத்தமே காட்டுவாங்க பாருங்க. 9 நாடு தான் அதுக்கு என்ன இருக்கு, ஆதரவாக இருக்கு. இப்போ உலக நாடுகள் எல்லாம் அகைன்ஸ்டா மாறிடுச்சு. சகரியா 12:4 நிறைவேறி விட்டது. என்ன ஆயிடுச்சு, நிறைவேறிடுச்சு. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்கதரிசனம் நிறைவேறிடுச்சு. ஆனால் இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமை திரும்பவும் அதே ஸ்தானத்துல நான் என்ன செய்வேன், கொண்டு வருவேன் அப்படின்னாரு. இப்ப ட்ரம்ப் பதவி ஏத்துட்டாரு. போன வாட்டி நான் சொல்றது பதவி ஏத்துட்டாரு. இப்ப சொன்னாங்க, இந்த மாதிரி ஐநா சபையில தீர்மானம் போட்டாங்க, இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. அப்போ ட்ரம்ப் சொன்னாரு, ஐநால தீர்மானம் போட்டா என்ன அப்படின்ட்டு. ட்ரம்ப் கிட்ட ஒரு பவர் இருக்கு. உலகத்துல உள்ள 5 பேர்கிட்ட அந்த பவர் உண்டு. 5 நாட்டுக்கு மட்டும். அமெரிக்கா கிட்ட, இங்கிலாந்து கிட்ட, ரஷ்யா, சைனா, பிரான்ஸ், 5 நாடுக்கு மட்டும் உண்டு.
அந்த பவருக்கு பேர் வீட்டோ பவர்னு பேர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தீர்மானத்தை யாராவது கொண்டு வந்தாங்கன்னா, இந்த 5 நாட்டில் யாராவது ஒருத்தர் போய் இதை நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல, இந்த தீர்மானத்தை காலாவதி ஆக்குங்கன்னா உடனே என்ன பண்ணிடும் ஐநா சபை? காலாவதி ஆக்கிடும். ஏன்னா ரெண்டாவது உலக யுத்தத்துக்கு பிறகு இந்த 5 நாட்டுக்காரங்களுக்கு கௌரவப்படுத்துறதுக்காக ஐநா சபையில் கொடுத்த பவர் அது. இப்போ ட்ரம்ப் சொன்னார். அதை பொதுவாக அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, தங்கள் நாட்டுக்கு அகைன்ஸ்டாக ஏதாவது வந்தால் தான் என்ன பண்ணுவாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, இதை இஸ்ரேலுக்காக யூஸ் பண்ணார். அவர் சொன்னார், இஸ்ரேல் ஒரு குட்டி நாடு தானே, ஆனால் அந்த நாட்டுக்காக சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் தீர்மானம் கொண்டாண்டிங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, எங்கிட்ட ஒரு பவர் இருக்குது. என்ன பவர் அது? வீட்டோ பவர். நான் சொல்கிறேன், இந்த தீர்மானம் காலாவதி ஆயிடுச்சு, இஸ்ரேலுக்கு தலைநகரம் எருசலேம் தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணார். இன்னைக்கு இஸ்ரேலுக்கு தலைநகராக எருசலேம் மாறி இருக்கிறது. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு 128 நாடு அகைன்ஸ்டா நிக்குது, ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்றேன். இந்த ட்ரம்ப் அரசியல்வாதியே கிடையாது, இவர் ஒரு பிசினஸ் மேன். இவர் திடீர்னு வந்துட்டார் உள்ள. அதுக்கு முன்னாடி எந்த கட்சியிலும் இல்லை அவரு. திடீர்னு நம்ம ஊர்ல சுயேட்சைன்னு வருவாங்கல்ல, அந்த மாதிரி வந்தாரு, நான் வரேன் உள்ள அப்படின்னு. கர்த்தர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை இன்றும் ஏற்படுத்துகிறார். இன்னைக்கும் கர்த்தர் தான் ஏற்படுத்துறார். யோசிச்சு பாருங்க, ஒரு 2000 வருஷம் 3000 வருஷம் கழிச்சு, எப்போ நேபுகாத்நேச்சார் காலத்துல இருந்து எருசலேம் தலைநகரா மாறவே இல்லை. 3000 வருஷம் கழிச்சு கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அந்த தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணினா, அந்த வாக்கு தத்தத்தை 100% நிறைவேற்றுவார். அது யார் என்ன சொன்னாலும் நிறைவேற்றுவார், யார் எதிர்த்து நின்னாலும் நிறைவேற்றுவார், யார் நடக்காதுன்னாலும் நிறைவேற்றுவார். அது நடக்கும். அது எப்படிலாம் கேட்காதீங்க, நடக்கும். எப்படி நடக்கும்? அதுக்கு என்னங்க ப்ரூஃப்? எருசலேம் தலைநகரா மாற்ற அவரால் முடியுமானால் நமக்கு கொடுத்ததையும் நிறைவேற்ற அவரால் முடியும். சில நேரத்தில் டாக்டர்ஸ் ஏதாவது சொல்லிடுவாங்க, ஆவாது, நடக்காது, இருல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, சான்ஸே இல்லைம்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஒன்று சொல்லுவார், இல்லை ஆகும், இல்லை நடக்கும் அப்படிம்பார். அது நடக்கும், அவ்வளோதான். நான் எப்பவும் சொல்லுவேன், டாக்டர்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, இனிமேட்டு இது ஆவாது, நடக்காது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ரிப்போர்ட் வர வரைக்கும் அமைதியாக இருக்கணும், அந்த ரிப்போர்ட்டை வாங்கிடணும். வாங்கிட்டு அப்புறமா தேவ சமூகத்துக்கு போகணும். ஆண்டவரே, இவர்கள் நடக்காது என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொல்வார், இதுக்கப்புறம் தான் அது நடக்கும். ஏன் தெரியுமா? அவங்களும் நடக்கும்னு சொல்லி நம்மளும் நடக்கும்னு சொன்னால் ஆண்டவருக்கு அவங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. அவங்க நடக்காது, முடிஞ்சிருச்சு. அது நீங்கள் பைபிளில் வாசிச்சிங்கன்னா, லாசரு வியாதிப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் போகவே மாட்டார். அவருக்கு தெரியும். அவர் சொல்வார், நம்முடைய சகோதரனாகிய லாசரு வியாதிப்பட்டிருக்கிறார். அப்போவே போனால் ஹீல் பண்ணலாமா இல்லையா? போக மாட்டார். செத்து 2 நாள் ஆகிப்போச்சு, 3வது நாளும் போக மாட்டார். ஏன்னா பொதுவாக யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, 3வது நாளில் என்ன செய்வாங்க? உயிர் தெழுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால இவர் என்ன பண்றாரு, 4வது நாள் போறாரு. போனா யாருக்குமே நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அவரை எழுவிக்க வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகன். அங்கதான் நான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுவார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய. இப்ப சொல்றாரு, கல்லை எடு, இப்ப வெளியே வருவான் பாரு. ஆண்டவரே, மெடிக்கலியே அவன் செத்துட்டான், சரி, எங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு 3வது நாள் உயிரெடுப்பான்னு, இப்போ எங்க விசுவாசமும் போயிடுச்சு, இதுக்கு மேல வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் முடிஞ்சிருச்சா, இப்ப நான் சொல்றேன் நடக்கும் பாரு. அதான் நம்முடைய தேவன். உங்களுக்கு குழந்தை இல்லை, அது இல்லைன்னா பிரச்சனை இருக்கும். டாக்டர்ஸ்லாம் சொல்லிடுவான், ஐவி மெத்தட் தான், 3 லட்சம் ஆகும், 5 லட்சம் ஆகும்ன்ட்டு. நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை கேட்டு வாங்கிடுங்க, அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருங்கன்னு சொல்லிடுங்க. வாங்கிட்டு போய் ஆண்டவர் சமூகத்தில் வச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க, ஆண்டவரே, இந்த ஆள் முடியாதுன்ட்டாங்க, வாய்ப்பே இல்லையாமான்னு. நீங்கள் போய் ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த வருஷத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமை உள்ளது. அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டு ஒன்று வரும், குழந்தை இருக்குன்னு, அதை கொண்டு போய் காட்டுங்க. இந்த 2 ரிப்போர்ட்டையும் டாக்டர்கிட்ட காட்டுங்க. டாக்டர் என்ன பண்ணுவார் தெரியுமா? 2த்தையும் மாறி மாறி பார்ப்பார். பார்த்துட்டு கடைசியாக சொல்வார், இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள் அப்படிம்பார். எப்படி அப்படிம்பார். அப்படிதான், நீங்கள் எப்போ கதவை அடைக்கிறீங்களோ அப்போ எங்கள் ஆண்டவர் கதவை திறப்பார். நீங்கள் முடியாதுன்னு எப்போ சொல்கிறீங்களோ அப்போ முடியும்னு ஆண்டவர் சொல்லுவார். இவன் ஆகாதுன்னு அவர் ஆகும்பார். அவர் எதுக்கு வெயிட் பண்ணுறாரு தெரியுமா? உன் நம்பிக்கை என்னென்னலாம் இருக்கோ நீ பார்த்து முடிச்சிரும்பார். நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா டாக்டரையும் பார்த்து முடிச்சுட்டு, மொத்தத்தையும் செலவு பண்ணி முடிச்சுட்டு, கடைசியாக வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம்,
எல்லாரும் விட்டாங்க, கை விட்டாங்க, இனியும் ஒன்றுத்துக்கும் இல்லையா? ஆண்டவர் கேட்பாரு, இதை நீ செலவு பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்திருக்கலாம், காசாவது மிச்சமாயிருக்கும். நம்ம எப்பவுமே நம்மகிட்ட இருக்கிறது எடுத்த உடனே நம்ம டாக்டர்கிட்ட போயிடுறோம். நான் என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன், உடனே போயிடுவோம். கடைசி ஆண்டவர் சொல்லுவார், உங்களால் இப்போ முடியலல்லப்பா, இதுக்கப்புறம் நான் வேலையை ஆரம்பிட்டுமா? நான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, மண்மேடான எருசலேமை மீண்டும் உருவாக்கி அதே ஸ்தானத்தில் கொண்டு வந்து தலைநகராக மாற்ற நம்முடைய ஆண்டவரால் முடியுமானால் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்கு தத்தத்தையும் நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் என்ன சொன்னாரோ அதை செய்வார். அது மண்மேடு ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, நடக்காது, வாய்ப்பில்லை, எதையுமே யோசிக்காதீங்க. வாக்கு தத்தம் தான் மெயின். அவ்வளோதான், அவர் சொன்னது நடக்கும். வழியை யோசிக்காதீங்க. எப்படிங்க வரும்? இங்கே வனாந்தரத்தில் 5000 பேர் இருக்கிறாங்க, எப்படி இவ்வளோ பேருக்கு நம்ம அப்பத்தை கொடுக்க முடியும்? வானத்தின் பலகனியை திறந்தா கூட முடியுமான்னு மோசே கேட்பாரு. அந்த கேள்விலாம் உனக்கு வேண்டாம். வரும்னா வரும். ஆண்டவரே மண்ணா வருமா? வரும். நல்ல வேலை ஆண்டவரே, நாளைக்கு வந்து நாளைக்கு இல்லை 40 வருஷத்துக்கு வரும். 40 வருஷம் எப்படியா வரும்? வரும். அது பாட்டு வந்துகிட்டே இருக்கும். நீ பாவம் செஞ்ச நாள்லையும் வந்துச்சு. அவன் என்ன பண்ணாலும் அந்த நாளில் அது மண்ணா மட்டும் நிற்கவே இல்லை. அவர் உனக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை ஒரு நாளும் கர்த்தர் கைவிடுகிறது இல்லை. அதை சோந்தரிக்காததும் உங்ககிட்ட தான் இருக்கு. மண்ணா வரும், அன்னைக்கு நீங்க சாப்பிடுவீங்களா மாட்டீங்களான்றது உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்க கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவராக இருந்தால் அந்த மண்ணாவை நீங்க சாப்பிடலாம். இல்லை கொஞ்சம் செய்தாது ஆட்டம் போட்டிங்கன்னு வச்சுங்க, மண்ணா வரும், நீங்க இருக்க மாட்டீங்க, சாப்பிட்றதுக்கு வாய் பொழந்துரும். அதான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிற்கிறது இல்லை. அதை அனுபவிக்காதது நம்ம கிட்ட இருக்க உண்மையில மட்டும்தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கும் சொல்ற வார்த்தை அதான். உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களில் ஒன்று கூட தரையில் விழாது. அவர் சொன்னது 100% ஆம் என்றும் ஆமேன் என்று நடக்கும். எப்படின்னு கேட்காதீங்க. சொன்னவர் மேல உள்ள நம்பிக்கை தானே ஒழிய சூழ்நிலை மேல நம்பிக்கை வைக்கவே வைக்காது. அல்லேலூயா. 3000 வருஷம் கழிச்சு எருசலேமை மாத்துவாருன்னா நமக்கு சொன்னதையும் மாற்றி அமைச்சு ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடி 12:6 100% அதோடைய 2 பகுதி நிறைவேறிடுச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி குடியேறியாச்சு, அதே ஸ்தானத்துக்கு வந்துருச்சு. இப்போ அதுல மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதைத்தான் நீங்க இப்போ பார்க்க போறீங்க, அதை வாசிக்க போறீங்க. வாசிங்க சகரியா 12:6 திரும்பி வாசி. ஒரு நிமிஷம். அந்நாளிலே யூதாவின் தலைவரை, அந்நாளில் உள்ள யூதாவின் தலைவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த எருசலேம் தலைநகராகும் போது இருக்கிற யூதாவின் தலைவர். எருசலேம் தலைநகராக போது இருக்கிற யூதாவின் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் தான் எருசலேம் தலைநகராகும் போது இருக்கிற யூதாவின் தலைவர். இவர் பேரு பென்யமின் நெத்தன்யாகு. இருக்கிறார் பார்த்தீங்களா? சரி, அவரோட போட்டோ இங்க இல்ல. பென்யமின் நெத்தன்யாகு இப்ப இருக்கிறவர் பிரதமர், அவர் தான். இந்த வசனத்துல சொல்லப்பட்டது அவரை பத்தின தீர்க்க தரிசனம். அந்நாளிலே யூதாவின் தலைவரை அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பென்யமின் நெத்தன்யாகுவை தொடர்ந்து வாசிங்க. அக்கினி அடுப்புக்கும் ஒப்பாக்குவேன். ஒரு நிமிஷம். இப்ப அவர் என்ன பண்ணுவாராம்? அந்த யூதாவின் தலைவர் வலதுபுறமும் இடதுபுறமாய் புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா மனுஷரையும் நல்லா கவனிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 2023 வரைக்கும் எல்லாம் அமைதியா இருந்துச்சு. கொரோனா மே மாசம் முடிவுக்கு வந்துச்சு. அது வரைக்கும் எல்லாம் எப்படி இருந்துச்சு? அமைதியா இருந்துச்சு. 2023 அக்டோபர் மாசம் திடீர்னு என்ன ஆரம்பிச்சிச்சு? ஒரு சண்டை ஆரம்பிச்சிச்சு. ஹமாஸ் சண்டை ஒன்று ஆரம்பிச்சிச்சு. ஆரம்பிச்ச பிறகு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, வலதுபுறமும் இடதுபுறமும், இந்த பக்கம் காசா பகுதி மேற்கு கரை, இந்த பக்கம் ஈரான் வரைக்கும், இன்னைக்கு இருக்கிற ஈரான் வரைக்கும், சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும், லெபனான் மேல, ஏமன் மேல, கத்தார் வரைக்கும், சிரியாவின் மேல, எல்லா மேலையும் இப்ப யுத்தம் போயிட்டு இருக்கு. இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு, எல்லா பக்கமும் என்ன பண்ணிட்டு இருக்கு? இன்னைக்கு மத்தியானம் கூட லெபனானை போட்டு அடிச்சிருக்கிறாங்க. லெபனானுக்கும் அவங்களுக்கும் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் என்ன பண்றாங்க? பட்சிப்பார்கள். கர்த்தர் சொன்னபடியே துல்லியமான தீர்க்க தரிசனம் 100% நம் கண்களுக்கு முன்பாக என்ன செய்து நிறைவேறிட்டு இருக்கு. நீங்களும் நானும் எங்க இருக்கிறோம்னா, சகரியா 12:6 3 4 5 6 காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இது நம்ம காலத்தை பத்தின தீர்க்க தரிசனம். நல்லா கவனிச்சிங்கன்னா, 12ல இந்த காரியம் நடக்கும். 14ல இயேசு பகிரங்கமா வருவார். அவருடைய பாதங்கள் ஒலிவமலையின் மேல் வந்து நிற்கும். இப்போ இதுக்கு அடுத்து பகிரங்க வருகை இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கு.
ரகசிய வருகை. அப்போ உங்களுக்கு எனக்கு டைம் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பாருங்க. சகரியா 12:6 நிறைவேறிக்கிட்டு இருக்கு. 14 நாளில் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? திரும்பி வர போறாருன்னு வசனம் சொல்லுது. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் எருசலேமில் இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது அந்த மலை கிழக்கு மேற்காக 2ஆக பிளக்கும். அப்படித்தானே இருக்குது. ஸோ கர்த்தர் சொன்னபடி 14 பகிரங்க வருகை, 12:6 எருசலேம் தலைநகரா மாறும். அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் வருகை வரணும். இப்போ யோசிச்சு பாருங்க, எருசலேம் தலைநகரா மாறிடுச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருகைக்கான நேரம் ரொம்ப ஷார்ட்டா நெருங்கிடுச்சு. இப்போ அவங்க சுற்றில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? பட்சிக்க தொடங்கிட்டாங்க. வேதத்தில் சொன்னபடி நடக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு நடக்க போற சம்பவத்தை சொல்ல போறோம். சரியா? இந்த வருஷத்துல இருந்து அது ஆரம்பிக்கும். இப்பத்துல இருந்து ஆரம்பிக்க போகுது. அது ஆரம்பிச்சிருச்சு, அடுத்த கட்டத்துக்கு போக போகுது. அதனுடையதான மிக முக்கியமான ஸ்டெப்பு நேத்து நடந்துச்சு. என்னன்னு உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க. இப்ப எருசலேம் தலைநகரா மாறின உடனே அந்த சுத்தில இருக்கிற 3வது வசனம் வாசிங்க. எருசலேமை கிளப்புகிற யாவரும் இருப்பாங்க பாருங்க, அதை வாசிங்க. சகரியா 12:3. அதை கிளப்புகிற யாவரும். கிளப்புகிறதுனா என்னன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு 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 அஸ்திவாரம் இருக்கிற அதை போட்டு என்ன பண்ணுவாங்க? நோண்டி எடுப்பாங்க. கிளப்புகிறது, அதை வந்து மாற்ற போறாங்கன்னு அர்த்தம். அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். இப்போ தலைநகரா கொடுத்துட்டீங்க எருசலேமை, சரி விட்டுருங்க போட்டோம். இப்போ நாங்கள் என்ன சொல்றோம்? இப்போ நான் சொல்றது 2025 நடந்த சம்பவம். அவங்க என்ன சொல்றாங்க? இந்த எருசலேமை நீங்க பாதியாவது எங்களுக்கு கொடுங்க. யார் கேட்குறா? பாலஸ்தீனக்காரங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? பாதியாவது எங்களுக்கு கொடுங்க. பாதி அவங்ககிட்ட கொடுத்துருங்க, யூதர்கிட்ட. பாதி எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்பா அவனுங்கிட்ட பாதி கொடுக்கணும் அப்படின்னா, நாங்களும் எருசலேமில் இந்த வழிபாட்டு தலத்தை வச்சுருக்கோம். இது அவங்களுடைய வழிபாட்டு தலம், அங்கே இருக்கு பாருங்க. ஸோ இந்த மலை இருக்கிற வழிபாட்டு தலத்தை எங்கிட்ட கொடுத்துருங்க. சரியா? அடுத்த பாதியை யார்கிட்ட கொடுத்துருங்க? யூதர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்ன தோணும்னா, நியாயமாக தானே இருக்கு, நியாயமாக தானே இருக்கு, இருக்கா இல்லையா? அவங்க என்ன கேட்குறாங்க? பாதி தானே கேட்குறாங்க. பாதியை கொடுத்துட்டா பிரச்சனை என்னவாயிரும்? சால்வ் ஆயிரும் அப்படின்னு. ஆனால் யூதா என்ன சொல்கிறான்? ஒரு பிடி மண்ணு கூட தரமாட்டேன் நான் எருசலேமில். என்ன தரமாட்டேன்? ஒரு இன்ச்சு கூட தரமாட்டேன் அப்படின்னு. இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? எவ்வளோ திமிரு பாருங்க அவனுக்கு. ஒரு அவங்க என்ன கேட்குறாங்க? முழுசாக கூட கேட்கல. என்ன கேட்டாங்க? பாதி தான் கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு இன்ச்சு கூட தரமாட்டேன்னு சொல்கிறாங்களே, ரொம்ப திமிரு தானே அப்படின்னு தோணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? சில விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த எருசலேம்னு ஒரு பட்டணம் இருக்குல்ல, இது எங்கே இருக்குது பைபிளில்? அது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல பார்க்க போகிறோம். சரியா? எருசலேம் பட்டணத்துடைய முதல் பைபிளில் எந்த இடத்துல வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிங்க. இப்போ நான் சொல்கிற வசனத்தில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை எழுதிக்கோங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு டிவியும் யூடியூபும் வாட்ஸ்அப்பும் உங்களை குழப்பம். உங்களை என்ன பண்ண போகிறாங்க? குழப்ப போகிறாங்க. அப்போ நீங்கள் தெளிவடைகிறதுக்கு தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிட்டு போகிறேன். ஆதியாகமம் 14:18 வாசிங்க. ஆதியாகமம் 14:18. சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, ஆபிரகாமுக்கு அப்பமும் ரசமும் கொண்டு வந்த மெல்கிசேதேக்கு எந்த ஊருக்காரன்னு போட்டிருக்கு? எந்த ஊருக்காரு? சாலேமின் ராஜாவாகிய. இந்த சாலேம் இருக்கு இல்லையா, அதற்கு பேர் தான் எருசலேம். சாலேம்னா சமாதானம், எருசலேம்னா சமாதானத்தின் நகரம்னு அர்த்தம் எபிரேய மொழியில. ஷாலோம் சொல்றோம்ல, ஷாலோம்னா என்ன அர்த்தம்? சமாதானம். எருசலேம்னா சமாதானத்தின் நகரம். அந்த ஊர் ராஜா என்ன பண்றாரு? அப்பமும் ரசமும் கொண்டு வந்து யார்கிட்ட உடன்படிக்கை பண்றாரு? ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணின்னு இருக்கும் அந்த இடத்துல. அப்படிதானே இருக்கு, உடன்படிக்கை பண்றாரு. இப்ப கவனிங்க, ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் கொண்டாந்து அப்பமும் ரசமும் கொடுத்தாரு, ஆனா எருசலேம ஆபிரகாம் கிட்ட கொடுத்தாரா? அதுதான் இப்ப கேள்வி. அவர் உடன்படிக்கை பண்ணாரு, சரி, எருசலேம கொடுத்தாரா அப்படின்னு கேட்பாங்க. அடுத்த வசனம் வாசி. 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம், கடைசி வசனம் வாசி. எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கொடுத்தேன். அதுல எருசலேம் இருக்கா? திருப்பி அந்த பேர் மட்டும் வாசிங்க. எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும்
எருசலேம் இருக்கா? இல்ல இல்ல. இப்ப நான் சொல்ற வசனத்தை வாசிங்க, அதுல எருசலேம் இருக்கும் பாருங்களேன். நியாயாதிபதிகள் 19:10 வாசிங்க. நியாயாதிபதிகள் 19:10 வாசிங்க. எழுந்து புறப்பட்டு எருசலேமாகிய எபூசுக்கு நேராக. அப்ப எருசலேமுக்கு இன்னொரு பேர் என்னது? இப்போ 15 லாஸ்ட்ல எபூஸ் இருக்கா? அப்ப என்ன இருக்கு அதுல? எருசலேம் இருக்கு. அப்ப ஆபிரகாமுக்கு கொடுத்த, அவன் சந்ததிக்கு கொடுத்த பட்டணத்துல ஒரு பேர் என்னது? எருசலேம். இப்ப அடுத்த கேள்வி கேட்பாங்க. சரிங்க, ஏதோ ஆபிரகாம் கொடுத்தாரு, ஒத்துக்கிறோம். ஆனா ஆபிரகாமுக்கு 3 பசங்க இருந்தாங்கல்ல. இஸ்மவேல் இருந்தாரு, கேத்தூரால் இருந்தாங்க, ஈசாக்கு இருந்தார். இதுல யாருக்கு கொடுத்தாரு அது தெரியணும்ல. யாருக்கு கொடுத்தாருன்னு தெரியணும்ல. 3 பசங்க இருந்தாங்கல்ல, அதையும் வாசிங்க. 24ஆம் அதிகாரம் மத்திய அந்த ஆதியாகமம் 24 5-6 வசனங்கள் வாசிங்க. இல்ல 25. ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிட்டான். அதுக்கு முந்தின வசனம் நேரடியா இருக்கு. எல்லாத்தையும் ஈசாக்கு கிட்ட தான் கொடுத்தாரு. மற்ற எல்லாரையும் உடனே கிஃப்ட்ஸ் கொடுத்து என்ன பண்ணிட்டாரு? அன்பளிப்பு கொடுத்து அனுப்பி விட்டுட்டார். ஸோ வசனத்தின்படி கர்த்தர் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்ட எல்லா ஆசீர்வாதம் யாருக்குரியது? ஈசாக்குரியது. ஈசாக்குடைய பையன் பேர் தான் யாக்கோபு. யாக்கோபுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? இஸ்ரவேல். இஸ்ரவேலுடைய 4வது பையனுக்கு பேர் தான் என்னது? யூதா. அவர்கள் தான் இன்னைக்கு என்னவா இருக்கிறார்கள்? யூதர்கள். அப்போ வசனத்தின்படி எருசலேம் நம் டே 1ல இருந்து யாருக்கு சொந்தமா இருக்குது? ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் சொந்தமா இருக்கு. இப்ப என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் பைபிள் கணக்குங்க. என்ன கணக்கு? பைபிள் கணக்கு. சும்மா இந்த காலத்துல போயிட்டு நீங்க வந்துகிட்டு பைபிள்ல சொன்னாரு, ஆபிரகாமுக்கு சொன்னாரு. நான் இவ்வளோத்தையும் சொன்னது உலகத்துக்கு இல்லை, உங்களுக்கு தான். உங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ உலகத்துக்கு சொல்லிடுவோம். அவங்க ஒரு வேளை யாரோ ஒருத்தர் வந்து உங்களை கேட்குறாங்க, அது என்னங்க நீங்கள் சும்மா பைபிள் வச்சு சொல்கிறீங்க? இந்த காலம் ஜனநாயக காலம், நம்ம சேட்டிலைட் கிட்ட வந்துட்டோம், இன்னைக்கு உள்ள சட்டத்தின்படி பேசுங்க அப்படின்னாலும், நீங்கள் ஒரு யுத்தம் பார்த்தீங்களா 1967ல்? அந்த யுத்தத்தில் முழுக்க யாருக்கிட்ட வந்துருச்சு? எருசலேம் யாருக்கிட்ட வந்துருச்சு? யூதர்கள்ட்ட வந்துருச்சு. ஐநா சபையில் ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தின்படி ஒரு யுத்தம் எப்போ முடியுதோ, முடியும் போது எந்த நாடு எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்குதோ அந்த நாடு யாருக்கு சொந்தம்? அவங்களுக்கு தான் சொந்தம். இது ஐநால உள்ளதான ஒரு சட்டம். அந்த சட்டத்தின்படி பார்த்தாலும் இன்னைக்கு எருசலேம் யாருக்கு தான் சொந்தம்? நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும், ஆவிக்குரியபடியோ வசனத்தின்படியோ இன்னைக்கு உள்ள சட்டத்தின்படியோ எப்படி எடுத்தாலும் எருசலேம் யாருக்கு சொந்தம்? இஸ்ரவேலுக்கு தான் சொந்தம். ஸோ ஆண்டவர் சொன்னபடி அவங்க கைக்கு வந்துருச்சு. சரி, என்ன நடக்க போகுது? இப்போ 2025 லாஸ்ட்ல என்ன பண்ணாங்க? ஏறக்குறைய ஒரு 160 நாடுகள் எருசலேமை 2ஆ பிரிங்க, இந்த பாதியை பாலஸ்தீன்கிட்ட கொடுத்துருங்க, ஒரு பாதி யார்கிட்ட கொடுத்துருங்க? யூதங்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு தீர்மானத்தை என்ன பண்ணிட்டாங்க? கொண்டாந்து ஐநா சபையில போட்டாங்க. போட்டுட்டு இதை பிரிச்சே ஆகணும் அப்படின்னு இப்போ நிற்கிறாங்க. சவுதி அரேபியா, பிரான்ஸு எல்லா நாடும் என்ன செய்யுது? பயங்கரமாக நிற்கிது. இது என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தீர்மானத்தை ஐநா சபையில் கொண்டு வந்து நிறைவேற்றினதுனால இப்போ அத்தனை பேர் என்ன பண்ண போகிறாங்க? எருசலேமை பாதியை பிரிங்கன்னு சொல்ல போகிறாங்க. யாருக்கிட்ட? இஸ்ரவேல்கிட்ட சொல்ல போகிறாங்க. பாதியை பிரித்து யார்கிட்ட கொடுங்க? பாலஸ்தீன்கிட்ட கொடுங்க, நாங்கள் கண்காணிக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம், கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நடக்கவே நடக்காது. ஏன்னா யூதரை பேஸ் பண்ணி இல்லை, அமெரிக்காவை பேஸ் பண்ணி இல்லை, இந்த பட்டணத்தை யூதர்களுக்கு கொடுத்தது கர்த்தர். அவர் சகரியா 12:6 வாக்கு பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அவர் கையிலிருந்து இதை யாரும் வாங்கவே முடியாது. அல்லேலூயா. அப்ப என்னதாங்க நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான முதல் ஸ்டெப் நேற்று நடந்துருச்சு. யாராவது பேப்பர்ல படிச்சீங்களான்னு தெரியாது. ஐநா சபையை விட்டு ட்ரம்ப் வெளியே வந்துட்டாரு. இனி ஐநாவுக்கு என்ன கிடையாது? அமெரிக்கா மெம்பர் கிடையாதுன்ட்டாரு.
அடுத்து ஐநா விட்டு யார் வெளியே வந்துடுவா? இஸ்ரவேலும் வெளியே வந்துடும். வந்துடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஐநாவுடைய சட்டத்துக்கு யார் கீழ்ப்படிய வேண்டியதில்லை? இஸ்ரவேல் கீழ்ப்படியுது. இப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஓஹோ நீங்க ஐநா விட்டு வெளியே போயிட்டுனா நீங்க கீழ்ப்படிய மாட்டீங்களா? அப்போ ஐநாவுடைய எந்த கட்டுப்பாடும் யார் மேல இருக்காது? இஸ்ரேல் மேல இருக்காது. அப்போ ஐநா படி பாதுகாப்பு யாருக்கு இருக்காது? இப்போ எல்லா நாடும் சொல்லும், ஐநா நீங்க தலையிடாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம், நாங்க அதை வாங்கி யார்கிட்ட கொடுத்துறோம்? பாலஸ்தீன்கிட்ட கொடுத்துறோம்னு சொல்லிட்டு இதே எருசலேமுக்காக சண்டை ஆரம்பிக்க போது திரும்பி. இந்த சண்டை பெரிய சண்டையாக இருக்கும். அதுதான் 3ஆம் உலக யுத்தமாக இருக்கும். அதுதான் வருகிற நாட்களிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த வருஷத்துல அது ஆரம்பிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஏன்னா நேத்தே ட்ரம்ப் வெளியே வந்துட்டாரு. இன்னைக்கு நாளைக்கு ஒரு வாரத்துக்குள்ளேயோ 10 நாள்லயோ 1 மாசத்துக்குள்ளே யார் வெளியே வந்துருவா? நெத்தன்யாகவும் வெளியே வந்துருவாரு. வந்துட்டாருன்னா அதற்கு பிறகு எந்த நிமிஷமும் இந்த சண்டை ஆரம்பிக்கும். அதுக்கு ஏன்னா ஐநாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளனா யார் வேணாலும் என்ன பண்ணலாம். இப்போ எல்லாரும் ஏன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னா, நான் ஐநாக்குள்ள இருக்கிறேன், அடிச்சா ஐநா கேட்கும், ஐநாக்கு ஒரு ராணுவம் இருக்கு, எல்லாரும் வந்து திருப்பி அடிப்பாங்கன்னு ஒரு பயத்துல தான் எல்லாரும் என்ன பண்றாங்க, அதுக்கு கட்டுப்பாட்டு இருக்கிறாங்க. இப்போ ஐநா பேச்சா யாரும் கேட்க மாட்டேன்ட்டா ஆட்டோமேட்டிக்கா சண்டை ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வருஷத்துல இன்னிலிருந்து அதுக்கு கணக்கு ஸ்டார்ட். எப்ப வேணாலும் 3ஆம் உலக யுத்தம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இன்னும் இஸ்ரேல் வெளியே வர வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அதோடு கூட மிகப்பெரியதான காரியம் அங்கே நடக்க போகுது. ஸோ இயேசு சொன்ன யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீங்க. அதை பற்றி நம்ம நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எருசலேம் சம்மந்தப்பட்டது. இதை ஏன் நான் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, இனிமேட்டு எருசலேமை பற்றின வாதங்கள் நிறைய டிவியில் வரும். 4 பேராக உட்காந்து பேசுவாங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லா டிவிலையும் 4 பேர் பேசுவாங்க. இவங்க யாருக்குமே எருசலேம் பற்றி ஒன்றுமே தெரியாது. இவங்க எருசலேமுக்கு போனதும் இல்லை. இவங்களை பொறுத்த வரைக்கும் எருசலேம் எதிர்ப்பு கொள்கை இவங்களுக்கு. ஏன்னா இங்கே யூதர்களே இல்லை, அதனால எதிர்ப்பு கொள்கை. அதனால இவங்க எல்லாரும் பேசுவாங்க. அதை டிவியை பார்க்கும்போது, வாட்ஸ்அப்பை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், ஆமாங்க இந்த யூதம் பண்ணுறது தப்பு தான் போல அப்படின்னு தோணும் அவங்க எல்லாம் பேசுறத பார்க்கும்போது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எருசலேமுக்கு விரோதமாய் நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறார். அது எங்க இருக்குது? அந்த வசனத்தை வாசிச்சிருங்க. சகரியாவின் புஸ்தகம், அதே சகரியாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசி. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின போதும். எருசலேமுக்கு விரோதமா யுத்தம் பண்ண கர்த்தர் என்ன பண்ணுவாரு? வாதிப்பாருன்னு இருக்கு. சோ தேவ ஜனங்கள் எருசலேமுக்காக ஜெபிக்கும்படி ஆண்டவர் கேட்டிருக்கிறார். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு எனக்கு வேலை, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமுக்கு விரோதமான காரியங்கள்ல உங்களுக்கு எனக்கு ஹிஸ்டரி இப்போ ஓரளவுக்கு தெரியும். உங்களுக்கு பொதுவாக நம்ம ஆட்களுக்கு பாதி பேருக்கு எதுவுமே தெரியாது. வாட்ஸ்அப்பில் எது வந்தாலும் நம்புவாங்க, அதுதான் கரெக்டுன்னு நினச்சிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உலகத்திலேயே தப்பு இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு உண்மையை சொல்கிற ஒரே ஒரு புஸ்தகம் தான் இருக்குது. அது இந்த பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் இருக்குது. அல்லேலூயா. அதை உட்காந்து உண்மையாக படிங்க. 4000 வருஷம் ஹிஸ்ட்ரி இதில் இருக்கு. இது ஆத்தன்டிகேட்டட். இது வரைக்கும் இது தப்புன்னு ஒருத்தர் கூட ப்ரூஃப் பண்ணல. ஒரே ஒருத்தர் கூட ப்ரூஃப் பண்ணல. எத்தனையோ விஞ்ஞானிகள்லாம் முயற்சி செஞ்சோம், இது கரெக்ட்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்னை நிமிஷம் வரைக்கும். ஆரம்பத்தில் இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார். என்ன உணர்த்தினார்னா, இந்த நிறைய பேர் இந்த பைபிளில் உள்ளது தப்பு அது இதுன்னு சொன்னும் போது நமக்கு ஒரு வைராக்கியம், இந்த பைபிள் கரெக்ட்னு ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் ஆவியானவர் கேட்டார், இந்த பைபிளை நான் உங்ககிட்ட கொடுத்தது இந்த பைபிளை நீ காப்பாத்துறதுக்கு இல்லை, இந்த பைபிளை நான் கொடுத்தது இந்த பைபிள் உன்னை காப்பாத்துறதுக்கு. ஏன்னா இந்த பைபிளை காப்பாற்ற அவருக்கு தெரியும். வானம் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும். கிட்டத்தட்ட 4000 வருஷமா இந்த வார்த்தையை அவர் காப்பாத்திட்டு வந்திருக்காரு. நம்ம தானே காப்பாற்ற போறோம். இந்த பைபிளை கர்த்தர் கொடுத்தது இதை நம்ம காப்பாத்துறதுக்கு இல்லை, இது நம்மளை காப்பாத்துறதுக்கு. அதனால அவங்க கிட்ட போய் இவங்க கிட்ட போய் ஆர்கியூமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. எவன் இருதயத்தை கர்த்தர் திறக்கிறானோ அவன் இருதயத்தை ஆர்கியூமெண்ட் பண்ணாமே கர்த்தர் ஜெயிப்பார். கர்த்தர் இருதயத்தை திறக்கலனா நீங்க என்ன ஆர்கியூ பண்ணலாம் அவன் ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை. அல்லேலூயா. அதனால நீங்க நல்லா பைபிளை வாசிங்க, அவ்வளவுதான். சத்தியத்தை நம்புங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இது ஆர்கியூமெண்ட்டுக்காகவோ வாக்கு தத்தத்துக்கோ இல்லை நீங்க ப்ரூஃப் பண்ணணுன்ற அவசியம் இதுக்கு இல்லை. இது தன்னை ப்ரூஃப் பண்ணி கொள்ளும். இதுக்கு ப்ரூஃப் பண்ணிக்க முடியும், அதுக்கு தெரியும் நல்லா ப்ரூஃப் பண்றதுக்கு. நம்ம இந்த சில நேரத்தில் வந்துட்டு நம்ம வந்து இந்த அப்பா பேரை பெருமையா சொல்லிப்போம் இல்லை, இன்னொருடைய அப்பா நம்ம சொல்லிப்போம் இல்லை, எங்க அப்பா யார் தெரியுமான்னு.
அந்த மாதிரி நம்ம பெருமையா சொல்லிக்கிறோம் அந்த பைபிள் எப்படின்னு. ஆனாலும் நம்ம சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அப்பாவுடைய பெருமை தான். அல்லேலூயா. அதே மாதிரி இந்த வேதத்துக்கான பெருமை அதுக்கான உண்டு, அதே பாதுகாத்துக் கொள்ளும். இப்போ கடைசியா இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்துட்டு முடிக்க போகிறோம். இந்த யுத்தம் நடக்கும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த யுத்தம் நடக்கும்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இது எல்லாமே இனி நடக்க போற விஷயம். இன்னும் எருசலேமில் மிக முக்கியமாய் ஒரு விஷயம் நடக்கணும். என்ன நடக்கணும்னா, 3வது தேவாலயம் வரணும். அங்க என்ன வரணும்? 3வது தேவாலயம் வரணும். 2 வசனத்தை நீங்க வாசிங்க பார்ப்போம். முதலாவதாக மத்திய 24:15 வாசிங்க. 24:15. பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது, போட்டோலாம் எடுக்காதீங்க. சர்ச்சுக்குள்ள ஒழுங்கு இருக்கு, சபைக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கு. கவனிங்க, திருப்பி வாசிங்க. மத்த 24:15. பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது, அவ்வளவுதான் இருக்காதுல்ல. அடுத்த பாதி நான் வாசிக்கவா? சரி, போது விடுங்க. கவனிங்க, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது அப்படின்னு இருக்கு. அப்படின்னா யூதர்களுக்கு இன்னொரு பரிசுத்த ஸ்தலம் வர வேண்டி இருக்கிறது. இப்போ பரிசுத்த ஸ்தலம்னா தேவாலயம். இப்போ தேவாலயம் உங்களுக்கு இருக்கானா? இல்லை. ஏற்கனவே இருந்த தேவாலயம் தான் இது. இது அவங்களுடைய பழைய தேவாலயம், சாலமோன் கட்டினது. இந்த தேவாலயத்தை தான் நேபுகாத்நேச்சார் இடிச்சார். அதற்கு பிறகு 70 வருஷம் கழிச்சு செருபாபேலை வைத்து 2வது தேவாலயம் கட்டினார். அதை கிபி 70ல் தீத்துராயன் டைட்டஸ் அப்படிங்கிறவர் இடிச்சிட்டார். இப்போ அவங்களுக்கு தேவாலயம் இல்லை. எவ்வளோ காலமானா ஏறக்குறைய 1900 வருஷமா அவங்களுக்கு தேவாலயம் இல்லை. 900 வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு தேவாலயம் இல்லை. இந்த இடத்துல தான் இப்போ இந்த வழிபாட்டு தலம் இருக்கு. இது அவங்க கட்டியிருக்கிறாங்க. இது கட்டினது எப்பன்னா, தேவாலயம் இடிச்சு அதுக்கப்புறம் 1000 வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 900 வருஷம் கழிச்சு தான் இதை கட்டினாங்க. ஸோ இப்போ அங்கே தேவாலயம் இல்லை. ஆனால் பைபிள் படி 3வது தேவாலயம் கண்டிப்பாக என்ன செய்யணும்? வரணும். மற்ற 24:15 ஒரு பரிசுத்த ஸ்தலம் வரும். இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க. தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 9:27 வாசிங்க. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் அப்படின்னு இருக்கா. அப்படின்னா அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். பலி செலுத்தணும்னா கண்டிப்பா என்ன வேணும்? அங்க ஒரு இடத்துல பலி செலுத்தணும். இந்த இடத்துல என்ன வேணும்? கண்டிப்பா ஒரு ஆலயம் வேணும், பலிபீடம் வேணும். பலிபீடம், இஸ்ரவேலர்களுக்கு பலிபீடம் வேணும்னா ஒரு ஆலயம் கண்டிப்பாக வேணும். ஸோ 2 வசனத்தின்படி கண்டிப்பாக இன்னொரு ஆலயம் வரும் அங்கே. இப்போ ஆலயம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஏற்கனவே ஆலயத்துக்கான எல்லா காரியங்களையும் அவங்க வாங்கிட்டாங்க. இதெல்லாம் ஆலயத்துக்கான தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாமே வாங்கியாச்சு. தேவாலயம் 3வது தேவாலயம் கட்டுவதற்காக அவங்க வச்சிருக்கிற எல்லா தட்டுமுட்டு சாமான்களும் என்ன செஞ்சாச்சு? வாங்கியாச்சு. இது மட்டும் இல்லை, இது அந்த எசேக்கியேல் 44 இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா 40 முதல் 44 இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஆரோனின் புத்திரர் மீண்டும் அங்கே என்ன ஆசாரியரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. இந்த 2000 வருஷத்துல ஆரோனின் புத்திரரை எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க எங்க இருக்காங்க, ஏது இருக்காங்க நமக்கு தெரியாது இல்லையா? செதறி போயிட்டாங்க இல்லையா? ஆனா இப்போ 2010 அதுல பாத்தீங்கன்னா மேல தெரியும். 2010 மே மாசம் ஆரோனின் புத்திரரை கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்கன்னா நார்த் ஆப்பிரிக்கால. இப்ப நம்ம ஊர்ல இருந்து ஒரு 200 பேர் புறப்பட்டு போனாங்க தெரியுமா இஸ்ரவேலுக்கு? அந்த மாதிரி ஆப்பிரிக்கால இருந்து ஒரு குரூப் கண்டுபிடிச்சாங்க. அதுல அவங்களுடைய பூர்வீகம், அவங்களுடைய முன்னோர்கள் வச்சிருந்தான குறிப்புகள் எல்லாத்தையும் எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் இவங்க என்னமோ பண்ணியிருக்கானுங்க. அதான் யூதா என்னமோ பண்ணுவானே, எல்லாத்தையும் பண்ணதுல ஆரோனின் சந்ததி கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சு இப்போ ஆசாரியராக அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பலி செலுத்த வேண்டிய ஆசாரியர் என்னவா இருக்கிறாங்க? இப்ப ரெடியாக இருக்கிறாங்க. இதெல்லாம் ஓகே. ஆனா பலி செலுத்துற மிக முக்கியமான பொருள் ஒன்று இருக்கு. என்னாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிங்க பார்ப்போம். என்னாகமம் 19:2-3 வாசி. கர்த்தர் கற்பித்த நியாய பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை, இதான் அந்த சிவப்பான கிடாரி. இது ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு இனம். இப்ப இல்ல, அழிஞ்சிருச்சு. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஆனால் இப்போ 2012க்கு பிறகு ஒரு சிவப்பு கிடாரியை ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடியதான அதோடையதான டிஎன்ஏல இருந்து எடுத்து
இப்போ ஒரு சிவப்பு கிடாரியை உண்டாக்குனாங்க 2012. அதுக்கு பேர் ஜென்னான்னு பேர். ஆனா அந்த வசனத்தின்படி என்ன சொல்லுதுன்னா, பழுதற்றதும் இருக்கு இல்லையா? அந்த பழுதற்றம்னா என்ன அர்த்தம்னா, அதோடைய முடி எல்லாம் சிவப்பா இருக்கணும், தலையிலிருந்து கால் வரைக்கும். ஒரு வெள்ளை முடி கூட இருக்கக்கூடாது, கருப்பு முடி எதுவுமே இருக்கக்கூடாது. ஆனா இதுக்கு வெள்ளை முடி வந்துருச்சு. இது பாத்தீங்கன்னா அதுல வெள்ளை முடி வந்துடும். நீங்க இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா, இந்த ஜென்னாவுக்கு அப்புறம் வளர 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 எடுத்து பார்த்தபோது அவரோட காலில் பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேச்சஸ் வந்துருச்சு. வந்ததுனால குட்டி போடும்போது நல்லதா இருந்துச்சு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு ஒயிட் கலர் பேச்சஸ் வந்துருச்சு. வந்ததுனால இதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு இது பலி செலுத்துவதற்கு தகுதி இல்லாதது அப்படின்னு சொல்லி 2012லயே இது பண்ணிட்டாங்க. 7 மாசம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. அது காலில் இருக்கு பாருங்க ஒரு வெள்ளை. ஸோ கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ 2018 பாத்தீங்கன்னா அடுத்த குட்டி இப்போ அவங்க ரெடி பண்ணி இதையும் செக் பண்ணாங்க. செக் பண்ணதுல 1-2 வெள்ளை முடி இருந்துச்சு. இதுக்கு செக் பண்றதுக்கு தனி ஒரு டீமே இருக்கு, ரவிமார்கள் டீம் இருக்கு. எப்படி செக் பண்ணுவாங்கன்னா, தலையிலேருந்து ஒரு முடியா செக் பண்ணுவாங்க, ஒன்னொன்னா, ஒன்று கூட இருக்கக்கூடாதுன்னு. அவங்க இப்போ ரெடியே பண்ணிட்டு பார்த்தா அதில் 1-2 வெள்ளை முடி இருந்துச்சு. அதனால அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ சிவப்பு கிடாரி எருசலேமுக்கு வந்துருச்சு. பழுது இல்லாதது, ஊனம் இல்லாதது, நுகத்தடிக்கு உட்படாத ஒரு சிவப்பு கிடாரி எங்க வந்துருச்சு? எருசலேம் வந்துருச்சு. ஆண்டவர் சொன்னபடி அந்த வசனம் வாசிச்சோம் இல்லையா? தானியேல் 9:27. அவர் ஒரு வாரம் மரம் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார் அப்படின்னு சொன்னது. இப்போ அந்த பலி செலுத்துற பொருள் ரெடி, பலி செலுத்த வேண்டிய ஆசாரியன் ரெடி. இப்போ என்ன நடக்க போகுதுங்கிறத மாத்திரம் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஏற்கனவே இருந்த இந்த தேவாலயம் இங்க இருக்கு பாருங்க, இது ஏற்கனவே இருந்ததான தேவாலயம். இப்போ இந்த இடத்துல தான் மீண்டும் ஒரு தேவாலயம் வரப்போகுது. தேவாலயத்துக்கான எல்லாமே ரெடியா இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது இந்த தேவாலயம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்போ நான் ஒரு யுத்தம் சொன்னேன் இல்லையா? இப்போ இனிமேட்டு நான் சொல்றது எல்லாமே நடக்க போறது. நான் ப்ராபசி சொல்றது இல்லை, பைபிளில் உள்ளதை சொல்றேன். இப்போ ஏன்னா நீங்கள் 1ஆம் தேதி ஏற்கனவே நிறைய தீர்க்கதரிசனம் கேட்டு முடிச்சிருப்பீங்க. இப்போ என்ன இல்லையா, உங்களுக்குலாம் குறையில்லாமல் வந்திருக்குமே. 4 பக்கத்துல இருந்து ஜப்பானில் என்ன வரும், சைனாவில் என்ன வரும் எல்லாம் வந்துச்சா? நீங்களும் அதெல்லாம் பார்த்து முடிச்சிருப்பீங்க. நான் இப்போ பொறுமையாக உங்களுக்கு சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். கவனிங்க, இப்போ இந்த இஸ்ரவேலில் ஒரு பெரிய யுத்தம் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா? அந்த யுத்தத்தில் நீங்கள் பார்க்கும்படி ஒரு சம்பவம் நடக்கும். என்னன்னு கேட்டால், நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க ஒரு வழிபாட்டு தலம், இது இடியும். இது உங்களுக்கு அடையாளம், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இது என்ன செய்யும்? இடிஞ்சு கீழே விழும். எப்படி இடிஞ்சு விழும்னா, இந்த இடத்துல தான் 3வது தேவாலயம் வரணும். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல அது இருந்தால் அது வரவே வராது. இது வந்து ஒரு அண்டர்ஸ்டுட். ஸோ இது இடியும். இடியறதை நீங்கள் பார்ப்பீர்கள். எப்படி இடியலாம்? ஒன்று, யுத்தத்தில் இடிய நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் யூதர்கள் யுத்தத்தில் மட்டுமே 500 மாஸ்க் இடிச்சிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்காங்க? 500 இந்த வழிபாட்டு தலங்களை இடிச்சிருக்கிறாங்க. அங்கே காசா பகுதியில், லெபனானில், எல்லா பகுதியிலையும். ஸோ இந்த ஒன்று தான் கடைசியாக இடிக்க போகிறாங்க. இதுதான் லாஸ்ட் இடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு நாள் இடியும். எதனாலனா பெரிய பூமி எதிர்ச்சி ஒன்று நடக்கும். எசேக்கியேல் 38:19 வாசிங்க பார்ப்போம். எசேக்கியேல் 38:19. பெரிய அதிர்ச்சி உண்டாகி, அப்போ இஸ்ரவேல் தேசத்துல என்ன வரப்போகுது? பெரிய பூமி அதிர்ச்சி வரப்போகுது. இப்போ இஸ்ரவேலில் இருக்கக்கூடியதான இந்த பூமி அதிர்ச்சியை அளவு கணக்கெடுக்கிறவங்க, அந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய பூமி அதிர்ச்சிகள் நிறைய இஸ்ரவேலுக்குள்ள நடக்க போகுது. இன்னும் இஸ்ரவேல் அரசாங்கம் அதுக்கு என்ன ஆகலை, ரெடி ஆகலை, பெருசாக நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பூமி அதிர்ச்சியில் இது இடிய வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒன்று யுத்தத்திலையோ இதுலையோ அது என்ன செய்யும்? இடியும். இது நடந்த உடனே உலகமே மிகப்பெரிய கலைபரமாய் மாறும், மிகப்பெரிய அளவில் மாறும். அது முடிஞ்ச உடனே அடுத்த அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பலிபீடத்தை கொண்டு வந்து அங்கே வைக்குவாங்க. இந்த இடத்துல என்ன செய்வாங்க? கொண்டு வந்து வைப்பாங்க. இதான் உங்களுக்கு 2வது அடையாளம். முதல் அடையாளம் அது இடிவது. 2வது அடையாளம், அந்த இடத்துல கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு பலிபீடத்தை வைப்பாங்க. இது ரெண்டும் நடக்கிறத நீங்க பார்த்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுன்னு அர்த்தம். என்ன முடிச்சு? வேலை முடிஞ்சு அப்படின்னு அர்த்தம். ஏற்கனவே ஐநா சபையிலேருந்து இஸ்ரவேல் என்ன பண்ணிருச்சு, சாரி அமெரிக்கா என்ன பண்ணிருச்சு? வெளியே வந்துருச்சு. அடுத்து இஸ்ரவேல் வெளிவரும், ஒரு யுத்தம் ஆரம்பிக்கும், அதோடு ஒரு பூமி அதிர்ச்சியும் வரும். எல்லாம் சேர்ந்து இந்த இடம் முழுவதுமாக யூதர்கள் வசம் போகும். அப்படி போகும்போது யூதர்கள் கொண்டு வந்து அந்த இடத்துல என்ன வைப்பாங்க? ஒரு பலிபீடத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. இதெல்லாம் எதற்கான அடையாளம்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போகிறார் என்பதற்கான அடையாளம்.
இதை ஆண்டவர்கிட்ட மத்திய 24:3 உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டபோது இயேசு சொன்ன அடையாளங்களோட வரிசையை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ நம் கண்களுக்கு முன்பாக 2000 வருஷமா நடக்காதது இந்த 76 வருஷத்துல மட்டும் நடந்திருக்குது. நம்ம தாத்தாக்கள் காலத்துல, அப்பாக்கள் காலத்துல, நம்ம காலத்துல. தாத்தாக்கள் காலத்துல தேசமும் ராஜாவும் வந்தாங்க. அப்பாக்கள் காலத்துல தலைநகரம் எருசலேமும் தலைநகரமும் வந்துச்சு. இப்போ நம்ம காலத்துல தேவாலயத்துக்கு எல்லாம் ரெடியாக இருக்கு. நாம் அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய யுத்த காலத்தில் இருக்கிறோம். ஸோ இந்த யுத்தம் வருகிறது, நம் கண்களுக்கு முன்பாக நடக்க போகுது. எல்லாம் 100% ஆண்டவர் சொன்னபடி தீர்க்க தரிசனத்தின் காலத்தில் இருக்கிறோம். இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அடையாளம். உங்களுடைய வருகைக்கு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த அடையாளம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அடையாளம் நடக்கும்போது அவர் சொல்றாரு, இவைகள் சம்பவிக்கும் போது அவர் எங்கே வந்திருக்கிறார்? வாசல் அருகே வந்திருக்கிறார் என்ற அர்த்தம். இப்போ நமக்கு ஆண்டவர் எங்க வந்துட்டாரு? ஆல்ரெடி வாசல் கிட்ட வந்துட்டாரு. நீங்க நினைக்கிற மாதிரி ஆண்டவர் அங்க இருக்கிறாரு இங்க இருக்கிறார்லாம் கிடையாது. அவர் வாசல் அருகே வந்து நிற்கிறார். இனி நமக்கு இருக்கிற வேலை ஒன்னே ஒன்று, இந்த கதவு தட்டுற நேரம். மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. மத்திய 25 வாசிக்கிறோம் இல்லையா? கன்னிகைகள்லாம் தீவட்டிகளோட புறப்படும் போது மணவாளன் வருகிறார் என்கிற அந்த வசனம் ஒன்று இருக்கும் பாருங்களேன். மத்திய 25 6வது வசனம். இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுகிறவர்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. இதான் அந்த சத்தம். சபை நித்திரை மயக்கம், மணவாட்டி படுத்துட்டா, நானோ நித்திரை பண்ணினேன். அதான் அங்க இருக்கு, நானோ நித்திரை பண்ணினேன், மணவாட்டி படுத்துட்டா. இப்போ ஒரு சத்தம் வரும். அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் தீவட்டிகளை என்ன பண்ணினார்கள்? ஆயத்தம் பண்ணினார்கள். இப்போ நீங்கள் ஆயத்தம் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். நீங்க என்னைக்கு வந்துட்டீங்க? இதுக்கு அப்புறம் என்ன அடையாளம் நடக்கும், வருமா போகாமா, அதெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. அடுத்து 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 நூல் பிடிச்ச மாதிரி வேலை நடக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா வந்துச்சு இல்லையா? நீங்கள் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள லாக்டவுன் போட்டாங்க. யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள லட்சக்கணக்கில் ஜனங்க செத்து போயிட்டாங்க. அதாவது ஐநாவுடைய கணக்கின்படி, உலக சுகாதார கணக்கின்படி 2 கோடி பேர் செத்துருக்கிறாங்க. குறைஞ்சபட்சம். அதிகபட்சம் 16 கோடி பேர் செத்துருக்காங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கத்தில் நடந்து முடிஞ்சிச்சு எல்லாமே. அதை விட வேகமா நடக்கும் இது. ஒரு இமை பொழுதுல, ஒரு நிமிஷத்துல நம்ம ரூமா. ஸோ இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் பக்கவா இருக்கு. இப்போ நமக்கு என்ன வேலை? மணவாளன் வருகிறார், அவரை சந்திக்கும்படி ஆயத்தப்படுங்கள், புறப்படுங்கள் என்கிற சத்தம் தான் இப்போ உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்குது. நீங்க இனி உங்கள் தீவட்டிகளை என்ன பண்ணணும்? ஆயத்தம் பண்ணணும். அப்போ இந்த அடையாளங்கள்லாம் மாறுமா? மாறாது. தடுத்து நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியாது. இனிமேட்டு இருக்கிறத ஒரே ஒரு வேலை, ஆயத்தம் படுகிற வேலை மட்டும் இருக்கு. ஆயத்தப்படுதல்னா என்னங்க அப்படின்னா, அது ஒரு பேசிக் அடிப்படையான ஒரு 7 காரியங்கள் இருக்கு. அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். முதலாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நான் பெற்றிருக்க வேண்டும். இயேசு ரத்தத்தால் என்ன பண்ணிருக்கணும்? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நான் பெற்றிருக்க வேண்டும். இதுதான் முதல் பேசிக். இல்லை நான்லாம் கிறிஸ்டின் தெரியுமா, நான்லாம் 3 தலைமுறை கிறிஸ்டின், 4 தலைமுறை கிறிஸ்டின், எங்க தாத்தா யாரு, அதெல்லாம் நீங்க யாருன்னா இருந்துட்டு போங்க. இப்போ இயேசு வரும்போது ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்றதான் கேள்வி. அவர் வரும்போது அவருக்குள்ள இருக்கீங்களா? 3.5 வருஷம் நீங்க யூதாஸா அப்போஸ்தலனா இருந்தது முக்கியம் இல்லை. கடைசி 3 நாள்ல அவன் திருடனா போயிட்டான், வேலை முடிச்சு. ஆனா ஒரு கள்ளன் வாழ்நாள் ஃபுல்லா கள்ளனா இருந்தான். கடைசி சில மணி நேரம் அவன் சிலுவையிலே அவரோடு கூட தொங்கி அவரை ஏற்றுக்கொண்டான். அவன் பரதீசிக்கு போயிட்டான், இவன் பாதாளத்துக்கு போயிட்டான். நீங்க எவ்வளோ நாள் இருக்கீங்கிறது முக்கியம் இல்லை, அவர் வரும்போது நீங்கள் அவரோடு கூட இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ உங்க ரட்சிப்பு பூரணப்படணும்னு இருக்கு. நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன். சிலர்லாம் அந்த பழம் பெருமை பேசிட்டு உட்காந்துருக்கோம். நான் இவங்களை குற்றமா சொல்ல, உங்க அனுபவத்தை குறையா சொல்லலை. அந்த பழம் பெருமை என்ன ஆகாது? நான்லாம் அந்த காலத்து எஸ்எல்சிம்பாரு தெரியுமா உங்களுக்கு? நம்ம வீட்டில் ஒரு தாத்தா உட்காந்துருப்பாரு. அவர் என்ன சொல்லுவார்? நான்லாம் யார் தெரியுமில்ல, அந்த காலத்து எஸ்எல்சி. மதிக்கிறோம், உங்க எஸ்எல்சியை மதிக்கிறோம். ஆனால் இப்போ 6வது படிக்கிற பையன் பாடம் உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு படிப்பு எங்கேயோ இருக்குல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு உங்க ரட்சிப்பின் அனுபவம் என்ன? 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கணும். வேற எந்த ஞானஸ்தானமும் பைபிள்ல இல்லை. நான் குழந்தையில எடுத்தோம், எங்களுக்கு தெரியாது, சின்ன வயசுல கொடுத்தாங்க. ஏங்க அதெல்லாம் ஞானஸ்தானம் இல்லைன்னு சொல்றீங்க? ஞான ஸ்நானம் என்றால் ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். எப்போ கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற. அப்போ ஞானஸ்நானம் எப்போ எடுக்கணும்?
தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல். இந்த ஞானசானத்தை எடுத்துருக்கணும். நான் குழந்தையில கொடுத்தாங்க எனக்கு தெரியாது. இன்னொரு குரூப் இருக்கு, கள்ள ஞானசானம் எடுத்தானா, அவன் தான் எடுக்கல, அவன் பரதேசிக்கு போயிட்டான்ல அப்படின்னு ஒரு குரூப் கேட்கும். கள்ள ஞானசானம் எடுக்கல, இயேசுநாதர் எடுத்தாரா இல்லையா? இயேசுநாதர் எடுத்தார்ல. சிலுவையில தொங்குறதுல கல்லனை பார்க்க போறீங்களா, இயேசுநாதரை பார்க்க போறீங்களா? நீங்க உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்ப்பீங்களா, இல்ல அவங்க பக்கத்துல இருக்கிற கல்லனை நோக்கி பார்க்க போறீங்களா? இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, கல்லனையே பார்க்குற குரூப் இருக்கு. அவன் போனானா பக்கத்துல இருக்க இயேசுநாதர் எடுத்திருக்காருல்ல. நீங்க குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் தான் மாறணும்னு பைபிள் சொல்லுது. அப்ப இயேசு எடுத்தார், நம்மளும் எடுக்கணும். அவ்வளவுதான். மூணாவது எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். புரியுதா? பரிசுத்த அபிஷேகத்தை என்ன செய்யணும்? கண்டிப்பா பெற்றிருக்கணும். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க பரிசுத்த அபிஷேகம்லாம் தேவையில்லைங்க, அப்படி இல்லைங்க, அந்நிய பாஷைலாம் இல்லை எல்லாம் சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உண்டு, பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம். ஆவியானவர் உண்டு, அந்நிய பாஷை உண்டு. அந்த அபிஷேகம் தான் உங்களை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்கும். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி. ஸோ கண்டிப்பாக பரிசுத்த அபிஷேகத்தை என்ன செய்யணும்? பெற்றிருக்கணும். நாலாவது அப்போஸ்தலர் 2:40 சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். என்ன வாழ்க்கை? வேறுபாடு உள்ள வாழ்க்கை. உலகத்துக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும்? வேறுபாடு. உலகத்துக்கு ஒத்த வேஷம் என்ன செய்யக்கூடாது? ரோமர் 12 சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்கள் அப்படின்னு இருக்கு. இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, இங்கேயும் தலையை காட்டிக்கும் அங்கேயும் தலையை காட்டிக்கும், இங்கேயும் வாழை காட்டிக்கும் அங்கேயும் வாழை காட்டிக்கும். அவங்ககிட்ட போகும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாமா மச்சான் அவனே இவனே ரெண்டு கெட்ட வார்த்தை எல்லாம் பேசிக்கும். இங்கே வரும்போது பிரைஸ் லார்ட் சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் 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 இங்கே சொல்லிக்கும். இங்கே அந்நிய பாஷையா இருக்கும், அங்கே அநியாய பாஷையா இருக்கும். புரியுதா? அங்கே போனால் சினிமா நடிகை மாதிரி முடிய வெட்டிக்கும், இங்கே வந்தால் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்து உக்காந்துக்கும். இங்கேயும் வச்சுக்கோ அங்கேயும் வச்சுக்கோ. கேட்டால் சொல்லும், இல்லைங்க அங்கே அப்படி இருந்தால் தான் மதிப்பான். பரலோகம் இந்த ரெண்டா இருந்தால் மதிக்காது. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க ஆண்டவர் சபையை பார்த்து தெளிவாக சொல்றாரு. ஒன்று அனலாயிரு, இல்ல குளிராயிரு. அனலா இருந்தீங்கன்னா உன்னை அடுத்த கட்டத்துக்கு உன்னை ஆண்டவர் கூட்டிட்டு போயிடுவாரு. குளிரா இருந்தீங்கன்னா அனலாவது மாத்துறதுக்கு முயற்சி செய்வாரு. நீ அனலும் இல்லை குளிரும் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீ எப்படி இருக்கிறன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் நீ அனலா இருக்கேன்னு சர்ச்சு கூட நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா வெளியே நீ எப்பேற்பட்ட திருடங்கிறது ஆண்டவருக்கு தெரியுது. நீ எப்படி இருக்க? இங்க பரிசுத்தவான் மாதிரி இருக்கிறதுனால இங்கேயும் யாரும் உன்னை கண்டுக்கிறது இல்லை. நீ அங்க போய் அவனுங்களுக்கும் கையை கொடுத்துக்கிற. ஒரு நாள் வரும் நீ தான் கைவிடப்படுவாய். சிலர் கேட்குறாங்க, ஏங்க அங்க இருக்கிற மாதிரி இருந்தா என்ன தப்பு? அந்த மாதிரி முடி வச்சா என்ன, அங்க மாதிரி சட்டை போட்டா என்ன, அவனை மாதிரி அதை பண்ணிக்கிட்டா இதை பண்ணிக்கிட்டா என்ன? ரோமர் 8:29 சொல்லுது, உங்களை கர்த்தர் அழைத்தது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி கர்த்தர் அழைச்சிருக்கிறார். உங்களை பார்த்தா யார் வெளிப்படணும்? கர்த்தர் வெளிப்படணும். உன்னை பார்த்தா எந்த சினிமா நடிகரும் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. உங்களை பார்த்தா எந்த சினிமா நடிகையும் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. உங்களை பார்த்தா எந்த அரசியல்வாதியும் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. உங்களை பார்க்கும் பொழுது இவன் தேவனுடைய பிள்ளை என்பது எல்லோருக்கும் தெரியணும். உன் முகத்துல இருக்கிற சாந்தத்திலையும் உனக்குள்ள இருக்கக்கூடிய பரிசுத்தம் இருக்குல்ல, உனக்குள்ள ஒரு சமாதான அமைதி இருக்குல்ல, அது ஒரு முகத்துல தெரியும். சும்மாவே நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்துல தெரியும். உள்ளே கிறிஸ்து இருந்தால் வெளியே முகத்தில் தெரியும். உள்ளுக்குள்ள எது இருக்குன்றது உன் முகம் காட்டி கொடுத்துரும். இருள் வந்துடும் முகத்துல. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சிலருடைய முகத்துல இருள் இருக்கும். இருள் இருக்கும். அந்த இருள் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆவிகளை பகுத்தறிகிறவர்களுக்கு தெரியும். அந்த முகத்துல இருக்கிற இருள் தெரியும். நார்மலா எல்லாருக்கும் பார்த்தா நார்மலா இருக்கும். என்னங்க அதுல இருக்கு? இல்ல, அவன் முகத்துல ஒரு இருள் இருக்குன்னு தெரியும். அது சில நேரத்தில் நம்ம சொன்னோம்னா எவனும் ஒத்துக்க மாட்டான் இல்லைங்க. அவரு எனக்கு நடந்த ஒரு சம்பவம். நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் அங்கே ஒரு மிஷின் ஊழியம் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. கூப்பிட்டு வந்தவங்க அவரை பற்றி ரொம்ப புகழ்ச்சியாக சொன்னாங்க. அவர் கூட உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் அவர் முகத்தில் ஏதோ சம்திங் மிஸ்ஸிங், அது மட்டும் நல்லா தெரியுது. அப்போது அவர் பேசிட்டே இருக்காரு, அவர் முகம் மட்டும் வேற மாதிரி இருக்கு. இவங்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு அவரோட ஆவி ஒத்தே போகலை. நான் அவரோட அதுக்கப்புறம் கான்டாக்டே வச்சுக்கல. ஒரு வருஷம் கழிச்சு இவங்களே கூப்பிட்டு வந்தவங்களே சொன்னாங்க, பிரதர் அவர் யார் தெரியுமா, அவர் அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு. இப்போ அவர் இறந்துட்டாரு. மன திரும்பி இறந்தாரா எனக்கு தெரியல. இறந்துதான் கர்த்தர் பார்த்து கொள்வார், அது வேற விஷயம். ஆனால் வந்தவங்க சொன்னாங்க, இல்லை பிரதர் ஒரு ஆள் சரியில்லை அப்படின்னாங்க. அதைத்தான் நான் சொல்கிறேன். உங்கள் முகம் நீங்கள் என்னதான் பண்ணாலும் உங்கள் முகம் என்ன செஞ்சிடும்? காட்டி கொடுத்துரும்.
ஒருவேளை நமக்கு தெரியாம இருக்கலாம், பரலோகத்துக்கு உன் முகம் நல்லா தெரியும். நீ சபைக்குள்ள வந்து வேஷம் போட்ட அல்லது ஊழியத்துல வேஷம் போட்டேன்னா வேணா ஊழியக்காரனை கூட நீ ஏமாத்திரலாம். எரேமியாவே ஒருத்த வந்து ஏமாத்திட்டான், தீர்க்கதரிசி ஒருத்த ஏமாத்திரலாம். ஆனா ஆவியானவர் இருக்கிறார் பாரு, நொறுக்கிடுவாரு. ஏன்னா நீ விளையாடுறது ஆவியானவர்கிட்ட. நீ பாவின்னு ஒத்துக்கிட்டினா தூக்கி எடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். ஆனா வேஷம் போட்ட தொலைச்சிருவார். ஸோ நம்ம எப்பவுமே என்னன்னா, தாவீது மாதிரி ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிட்டீங்கன்னா திருப்பி ஆண்டவர் தூக்கி கொண்டாந்துருவார் மேல. இந்த சவுல் மாதிரி நான் ஒரு தப்பும் இல்லை, நான் ஆண்டவர் பாப்பார். அப்படியே அழகா அந்த ட்ரெயினை ட்ராக்ல இருந்து கழட்டி கொண்டு வந்து ஓரமா நிக்க வச்சுட்டு போயிடுவார். 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சி நிற்கும். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கை மாறி. வேறுபாடு உள்ள வாழ்க்கை ரொம்ப முக்கியம். 5வது, சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போது பூமியிலிருந்து எதுவும் உங்க கூட என்ன செய்யாது, வராது. ஆனால் ஒன்னே ஒன்று வரும். என்ன வரும் தெரியுமா? நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா கண்டிப்பாய் வரும். இங்கே அது உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே இருக்கிற நகை, நட்டு, போல்ட்டு, ஸ்க்ரூ டிரைவர், ஸ்பேனரு, நீங்கள் சேர்த்து வச்ச எந்த காரியமும் வராது. அது உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுடைய நம்பிக்கை என்ன? போகும்போது யார்ட்டையாவது கொடுத்துட்டு போகலான்னு நினைப்பீங்க. அவ்வளோதான் உங்கள் மொத்த நம்பிக்கையுமே. நீங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டீங்கன்றது உங்களுக்கே தெரியும். எத்தனையோ மலையை வச்சுக்கிட்டு, எஸ்டேட்டை வச்சுக்கிட்டு, திராட்சை தோட்டத்தை வச்சுக்கிட்டு ஆள்லாம் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் பெட்டிக்குள்ளே போயிடுச்சு. அது உங்களுக்கும் தெரியும். ஒரு 70% உலகத்தை ஆண்ட அலெக்சாண்டர் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான். உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் உங்கள் நம்பிக்கை என்ன? இதை யாருக்கிட்டையும் என்ன செய்ய போகிறோம்? கொடுத்துட்டு போக போகிறோம். ஆனால் நீ ஒன்றும் இல்லாமல் போவேன்றது மட்டும் நிச்சயம். ஒன்றும் இல்லை. ஆனால் வெறுங்கையா கிறிஸ்துவை சந்திக்க போகவே கூடாது. நீங்கள் போகும்போது ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தருக்கென்று ஆதாயம் பண்ணி கொண்டு போகும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லுங்க. கொஞ்சம் பேருக்கு சொல்லுங்க, இனி இருக்கிற நாட்களை கர்த்தருக்கென்று ஊழியம் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு ஓடுனீங்க, உங்க ஊருக்காக ஓடி இருப்பீங்க, உங்க சொந்தக்காரருக்காக ஓடி இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்ச நாள் நிறுத்திட்டு ஆண்டவருக்காக ஓடுங்க. இதுதான் உண்மையான ஓட்டம். இதுதான் உண்மையால் நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம். எத்தனையோ பெற்றோர் சம்பாதிச்சிருக்காங்க, பிள்ளைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்களை நடுத்தரில் விட்டுருவாங்க. ஆனால் கிறிஸ்துக்காக நீங்கள் சம்பாதிச்சால் அவர் உங்களை நடுத்தரில் நிறுத்தவே மாட்டார், பரலோகத்தில் கொண்டு போய் நிறுத்திடுவார். அல்லேலூயா. இன்னையிலிருந்து ஆத்ம ஆதாயம் பண்ணுங்க. எவ்வளோ பேரை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. அதில் எத்தனை கிடைச்சாலும் உங்கள் கணக்கிலே கர்த்தர் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா. 6வது, இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை இனி டெய்லி விசுவாசிக்கணும். ஏதோ சும்மா ஜுரம் அடித்த மாதிரி ஒரு கூட்டத்துக்காக வரக்கூடாது. படுக்க போகும்போது ஏந்திரிக்கும் போது ஜெபம் என்ன வரணும் தெரியுமா? ஆண்டவரே, ராத்திரி வேளையில் நம்முடைய வருகை இருக்குமானால் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். காலையில் எழுந்திரிக்கும் போது ஆண்டவரே, இந்த பகல் வேளையில் நம்முடைய வருகை இருக்குமானால் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களா காத்திருக்கிற அனுபவம் தோணும். கடைசியா 7வது, முடிவு பரியந்தம் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானசானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இது அத்தனையிலும் நீங்கள் கடைசி வரைக்கும் நின்னீங்கன்னா கர்த்தருடைய வருகையில் பிரவேசிப்பது எளிது. அல்லேலூயா. ஆண்டவர் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம எல்லாம் தேவ சமூகத்தில்? எல்லாம் கண்களை மூடுவோம். எனக்கு இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கு. ஜெபம் பண்ணிட்டு ஊழியக்காரங்க கையில் கொடுத்துருவேன், அவங்க நடத்துவாங்க. எல்லா கண்களை மூடுவோம். ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் எல்லா கண்களை மூடி. பேச வேண்டாம், பேச வேண்டாம். சரியா 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுவேன். கரெக்டாக 5 நிமிஷம் கண்களை மூடுவோம். இதான் இருக்கிறதுலே முக்கியமான 5 நிமிஷம். உங்களை ஆராய்ந்து பாருங்க. 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு இயேசு வருவார்னா நான் போவேனான்னு. நீங்க யாருங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சிருங்க. நான் இத்தனை வருஷம் விசுவாசி, நான் சபைக்கு இவ்வளோ பண்ணியிருக்கிறேன், நான் பாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் பாஸ்டருக்கு வலது கை, நான் யார் தெரியுமா, நான்